meant by patent? What is meant by patent? It is an intellectual property rights which is relating to the invention or innovation within the limiting period of time. Within the limiting period of time, they will be giving for patentee certificate or exclusive rights of certificate that will be importing and exporting to the our product in various geographical area. So that is called as patent. Okay. So they are checking what are the patent rules. First of all, they will be checking novelty. In your paper, they will be checking the first criteria, novelty only. The second criteria, inventive step. That will be inventive or not. It must be non-obvious. Non-obvious means what? Non-obvious means what? தெட்டுப்பட்ட ப்ராஜெக்டா இருக்கக்கூடாது. திருடன ப்ராஜெக்டா தமிழ்ல சொன்னா ஓகேங்களா? அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? திருட கூடாது. இட் இஸ் a own inventive. இட் இஸ் என்னது? own inventive-ஆ இருக்கணும். So that is அது செக் பண்ணுவாங்க முதல்ல. Inventive step. Third one is it will be used for industrial application. It will be used for industrialக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அது குட் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. Once upon a time railway departmentல ஹியூமன் வேஸ்ட் வந்து ஹியூமன் தான் என்ன பண்ணாங்க? பிக் பண்ணாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க அந்த ஜெனரேஷன் இருப்பீங்களா என்னன்னு தெரியல. இந்த ஜெனரேஷன் பீப்புளுக்கு தெரியும். பாப்பா ஆல்சோ ஓகேங்களா? சோ ஹியூமன் தான் பிக் பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல ஹியூமன் பிக் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக அப்ப என்ன பண்ணாங்க? பயோ இன்கிரிடியபிள் என்ன பண்ணாங்க? ஒரு எக்யூப்மென்ட் என்ன பண்ணாங்க? பயோ வேஸ்ட் அப்படின்ற எக்யூப்மென்ட் என்ன பண்ணாங்க? சோ அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அது that will be protected. That will be protected. சோ இப்போ அது சொசைட்டிக்கு யூஸ் ஆகுதா இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணணும். It will be used for என்னது? சொசைட்டி. Otherwise it will be used for என்னது? இண்டஸ்ட்ரியல். அந்த மாதிரி இருக்கணும் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்ன பண்ணுவாங்க? Novelty. The second criteria that will be inventive or not inventive. The third criteria என்னது? Industrial applicant. The fourth criteria வந்து non patentable. Non patentable என்னது? Non patentable அது கிடையாது. Against the country. அந்த கண்ட்ரிக்கு அகைன்ஸ்டா இருக்கா இல்லையா அது கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அகைன்ஸ்டா இருக்குன்னா அப்படினா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீப்பிள் வந்து ஆப்பை வந்து கண்டுபிடிக்க முடியாது. சார் ஏன் சார் நிறைய ஆப்பை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா அது ஃபேக் இல்லீகல் ஆப் தான். லீகல் ஆப்பா போகணும்னா இஸ்ரோ பேட்டன்ட் போகணும். ஐபிஆர் பேட்டன்ட் போக கூடாதுங்க. இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் என்னது ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கிட்ட யூ கேன் கெட் பர்மிஷன் ஃப்ரம் என்னது அப்படி போய் நீங்க ஆப் என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம். அல்காரிதம்ஸ் சோ அல்காரிதம் என்ன பண்ணலாம்? ப்ரோகிராம்ஸ். அத நம்ம கோடிங் சிஸ்டத்தை என்ன பண்ண முடியாது? பேட்டன்ட் ரைட்ஸா பண்ண முடியாது. அதையும் நம்ம யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? இஸ்ரோ கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா நான் பண்ண நம்ம அல்காரிதம் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க ஓனா இந்த ஐபிஆர்ல ஃபைல் பண்ணும்போது they will be rejecting your ideas. They will not accept your ideas. They will not accept your ideas. Why? Because it will be against India. It will be against India. So அப்படி பண்ணா என்ன ஆகும் சார்? என்னதுக்காக அதை பண்ணக்கூடாதுன்றாங்க? என்ன ரீசன்? நான் ஓன் ஆப் கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகி போகுது இந்தியாவோட? useful to the society as not destroying. இல்ல ஆப் ஓன் ஆப் கண்டுபிடிக்கிறதுனால சொசைட்டிக்கு யூஸ் ஆகுதா ஆக போகுது? destroyable இருக்கு வேற எதுக்கும் யூஸ் பண்ண கூடாதுன்றது பர்பஸ். அப்படி டெரரிஸ்ட் உள்ள வந்துருவாங்க. destroy. That means terrorist என்ன பண்ணுவாங்க? ஓன் ஆப் இது பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? இந்தியாக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருவாங்க. சோ destroy பண்ணிடுவாங்க. That means இந்தியாவே என்ன பண்ணிடுவாங்க? காலி பண்ணிடுவாங்க. சோ அதனால அந்த இதெல்லாம் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அதர்வைஸ் டிஆர்டிஓ கூட என்ன பண்ணணும்? அதர்வைஸ் டிஎஸ்டி. அதர்வைஸ் என்னது? டிஎஸ்டி. இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீங்க என்ன பண்ணணும்? இந்த செக்ஷன் பேர் தான் நாங்க என்ன சொல்றோம்னாங்க செக்ஷன் 3 and என்னது 4 which are not invention. which are என்னது? Not invention. That means called as non patentable. That means called as வந்து non patentable. அது என்னன்னு பாருங்க. non patentable செக்ஷன் 3 obvious. That means theft-ஆ இருக்க கூடாது. theft-ஆ இருக்க கூடாது. அதே மாதிரி injurious to public health. நீங்க ஒரு idiomatic கண்டுபிடிக்கணும்னா அது பப்ளிக் என்ன கூடாது? அஃபெக்ட் பண்ண கூடாது. injurious ஆக கூடாது. அப்படி அஃபெக்ட் பண்ணிச்சுனா அது innovative கிடையாது. ஓகே அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே பப்ளிக் என்ன பண்ண கூடாது? அஃபெக்ட் பண்ண கூடாது. பப்ளிக் அது எப்படி இருக்கணும்? யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எப்படி இருக்கணும்?
நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன் இப்ப எப்படி இருக்கு? யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது. அன்எஜுகேட்டட் பர்சன் கூட அந்த மொபைல் போன் என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும். அது வந்து அன்எஜுகேட்டட் பர்சன் யூஸ் பண்ணும்போது அதனால அந்த பப்ளிக் என்ன கூடாது, எந்த எஃபெக்ட் என்ன கூடாது, வந்துடக்கூடாது. ஸோ இன்ஜீனியஸ் டு என்னது பப்ளிக் ஹெல்த் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் அகைன் என்ன கூடாது, அரேஞ்ச்மெண்ட் பண்ற மாதிரி திரும்பவும் அகைன் மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். சிம்பிள் மாடிஃபை மட்டும் தான் இருக்கணும். ஓவர் மாடிஃபை என்ன பண்ணக்கூடாது, அந்த இன்வென்ஷன்ல இருக்கக்கூடாது. சிம்பிளா மாடிஃபை பண்ணா டக்குன்னு என்ன ஆகும், இன்னொரு அதான் அனலாக், அப்புறம் என்னது டிஜிட்டல், அப்புறம் என்னது ஸ்மார்ட், அப்புறம் ஆல்ரெடி டிவி நம்ம யூஸ் பண்ணோம். டூம் சைஸ் இவ்வளவு பெரிய சைஸ் இருந்தது ஓகேங்களா. கேத்தோடு என்னது சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் எல்சிடின்னு கொண்டு வந்தோம். அப்புறம் என்னது எல்இடின்னு கொண்டு வந்தோம். இப்போ இன்னும் ஸ்லிம், இப்போ என்னது ஸ்லிம். அந்த மாதிரி தான் வந்து மாடிஃபையா இருக்கணும் ஒழிய அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆல்ரெடி இருக்கிற இன்வென்ஷனை மாடிஃபையா தான் இருக்கணும் ஒழிய புதுசா கூட இருக்கலாம். ஆனா அதனால நம்பர் ஆஃப் மெர் அரேஞ்ச்மெண்ட் என்ன கூடாது, அதிகமா இருக்கக்கூடாது. சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கவரி டு சயின்டிஃபிக் பிரின்சிபல். சப்போஸ் வந்து நீரை போயிட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, காற்றை போயிட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, நெருப்பை போயிட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ண முடியாது, ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஒரு குட் எக்ஸாம்பிள், இந்தியாவுடைய வந்து தேசிய பறவை எது, பீகாக் ஓகேங்களா. அப்ப அந்த பீகாக் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ண முடியுமா, அஃபெக்ட் பண்ண முடியாது இல்லையா. அது டிஸ்கவரி இல்லையா. அது நம்ம போட்டோ எடுத்தோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையும் அதை மாடிஃபை பண்ற மாதிரி டிஸ்கவரி சம்பந்தப்பட்ட எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு பெர்மிஷன் வாங்கிப்பாங்க. அந்த அனிமல் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்குன்னு ஒரு பெர்மிஷன் என்ன பண்ணிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அப்ப ஹியூமனும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அனிமலையும் என்ன கூடாது, அஃபெக்ட் பண்ண கூடாது. சரிங்களா. சோ நீ மத்த எந்த பறவை வேணாலும் என்ன பண்ண அடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா தேசிய பறவை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, கை வச்சா அவ்வளவுதான் காலி நீ. சரியா. ஓகே. So and next discovery of living thing and another non living substance. ஓகேங்களா. living thing na what is a living thing, non living thing na என்னது, அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்ப சொன்ன நீர், நெருப்பு, காற்று அதெல்லாம் பண்ண முடியாது. மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னா அதுக்கு சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லான தான் அக்ரிகல்ச்சர் பண்ணணும். நீங்க ஓனா என்ன பண்ணக்கூடாது, அக்ரிகல்ச்சர் பண்ண கூடாது. நிறைய பேர் ஓனா அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணா அது என்னது, தெஃப்ட் தான். அது என்னது, தெஃப்ட் தான். ஓகேங்களா. அது வந்து சொசைட்டில வரணும். நீங்க பண்ற மெத்தட் நீ மட்டுமே அந்த அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. அப்படி எல்லா ஃபார்மரும் என்ன பண்ணுவான், அவனுக்காக மெஷின் என்ன பண்ணிடுவான் கண்டுபிடிச்சு, டிராக்டர் என்ன ஆகாது, யூஸ் ஆகாது. எப்படி பாருங்க, அங்கெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா. அப்ப அந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ண மாட்டேன், டிராக்டர் எக்யூப்மெண்ட்டா வாங்க மாட்டேன். களை எடுக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். அது சொசைட்டிக்கு வந்து தான் என்ன பண்ணும். நீயே ஓட என்ன பண்ணக்கூடாது, மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எதுவுமே பண்ணக்கூடாது. சரிங்களா. நெக்ஸ்ட் அது செக்ஷன் 3. செக்ஷன் 4ன்றது நான் பேட்டர்னபிள். நான் பேட்டர்னபிள்னா என்னது, நான் பேட்டர்னபிள்னா பாம்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட். அட்டாமிக் என்னது, எனர்ஜி ரிலேட்டட். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, புதுசா அப்படி பண்ணினா நீங்க பாம்பு என்ன பண்ணிடுவ, வெடி மருந்த பயன்படுத்தி இது பண்ணிப்ப. சரியா. சோ அந்த மாதிரி விஷயம் என்ன, ஃபயர் பேஸ்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். சிவகாசி பட்டாசே என்ன இருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. பர்மிஷன் வந்து பண்ண விடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதே கிடையாது. ஓகேங்களா. ஆனா என்ன பண்றாங்க, அவங்க வாழ்வாதாரம் என்ன பண்ணக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது தான் பண்றாங்க. ஓகேங்களா. அது அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டட் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ண கூடாது. சரிங்களா. விச் ஆர் நாட் இன்வென்ஷன். இதுதான் பேட்டர்ன் ரூல். இந்த பேட்டர்ன் ரூல்ல டவுட் இருக்கா, என்ன டவுட் இருக்குங்களா. ஸோ வாட் ஆர் த வேரியஸ் கிரைட்டீரியா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாவல்டி. த செகண்ட் ஒன் இஸ் என்னது, இன்வென்டிவ் ஸ்டேட். த தேர்ட் ஒன் இஸ் என்னது, it will be used for the industrial applications. The fourth one is என்னது, non patternable. fifth one என்னன்னா clarity. உங்களுடைய ரைட்டிங்ல வந்து நடக்கணும் கிளாரிட்டி, கான்சியஸ் அது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா. கிளாரிட்டி இல்லாம எந்த ஒரு டிராஃப்டிங் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இந்த கிளாரிட்டி எங்க சார் வரும், we have to claim. என்னது claim. நம்ம claim பண்றோம் போறோம் இல்லையா, இஷ்டத்துக்கு 20 claim பண்றது. நம்ம எல்லாரும் டிராஃப்டிங்ல என்ன பண்றது, பண்ணாலும் நச்சு 2 claim என்ன பண்ணணும். ஓகேங்களா. 10 claim எழுதுறது, 20 claim எழுதுறது. நான் என்ன claim பண்ண போறேன், என்ன மாடிஃபை பண்ண போறேன், என்ன மாடிஃபை பண்ண போறேன், அதை எக்ஸாக்ட்டா என்ன பண்ணு சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ராஜெக்ட்டே எடுத்துக்கோங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணிக்கோங்க, டிசைன் ஆஃப் கோகனட் அஸ்க் ரிமூவர் வித் செல் கட்டர் அண்ட் ஸ்கிராப்பர் அப்படின்ற ஒரு என்ன பண்ணேன், நான் எக்யூப்மெண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நான் ஐஐடி கரக்பூர்ல பிரசன்ட் பண்ணேன் அண்ட் ஐஐடி மும்பைல எல்லாம் பிரசன்ட் பண்ணேன். சரிங்களா. அதுல வந்து நான் ஃபைல் பண்ணேன்
ஐ ஃபைல்ட் தட் பேட்டர்ன் இன் என்னது நேஷனல் லெவல் அண்ட் என்னது இன்டர்நேஷனல் ஃபைல் பண்ணும்போது அவன் என்ன பண்ணா எஃப்ஐஆர் காப்பில எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்ல அதுல நாவல்ட்டி இருக்கு, இண்டஸ்ட்ரியலா இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ன்னு வந்தது. இன்வென்டிவ் மட்டும் நோன் வந்தது. இன்வென்டிவ் மட்டும் நோ. என்ன காரணம்? வாட் இஸ் தி ரீசன்? ஆல்ரெடி நான் அந்த இன்வென்ஷன் டூல வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்க, ஃபைல் பண்ணிருக்க, கிளாரிட்டி இல்ல. தேர் இஸ் நாட் கிளாரிட்டி. in 1859ல பின்லாண்ட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாங்க வந்துச்சு. in 1859 எங்க அதான் பேட்டர்ன் சர்ச்சபிலிட்டி ரிப்போர்ட் நான் சொன்ன பேய் டேட்டாபேஸ் 1859ல அந்த எஃப்ஐஆர்ல ரிப்ளை வந்திருக்கு. in 1859ல that tool will be invented. யாரு? பின்லாண்ட் அப்படின்றவர் என்ன பண்ணிட்டாரு, இன்வென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அது கிளாரிட்டி இல்ல. அப்புறம் நான் என்ன திரும்ப எஃப்ஐஆர் ரிப்ளை பண்ணா, சார் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட், இட் வில் பி பேஸ்ட் ஆன் தி process அப்படின்னு அடிச்சேன். அதெல்லாம் நீ ரிப்ளை பண்ணு. இட் வில் பேஸ்ட் ஆன் தி process sir. I didn't mention that என்னது tool sir. I am going for என்னது process sir அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன தாட்ஸ் எல்லாம் இப்போ வரும், கிளைம் எழுதிட்டு பின்னாடி தான் ஆகும். அப்ப அந்த கிளைம் எழுதும்போது when you draft the claim clarity என்ன பண்ணணும், டிராஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்கா? இந்த 5 கிரைட்டீரியா தான் ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட் ஃபார் தி பேட்டர்ன் ரூல். என்ன டவுட் இருக்கா அதுல? So invention must not be என்னது published in anywhere. ஒரு இன்வென்ஷன் வந்து எந்த இடத்துலயுமே என்ன கூடாது, பப்ளிஷ் ஆயிருக்கு கூடாது. அது எல்ஸ்வேர்லயோ இல்லைன்னா ஸ்பிரிச்சர்லயோ ஜர்னல்லயோ இல்லைன்னா புக்லயோ வித் ஐஎஸ்பி நம்பர் வாங்கியிருப்பீங்க, அதுலயே என்ன இருக்கக்கூடாது, பப்ளிஷ் ஆயிருக்க கூடாது. பப்ளிஷ் இன் இந்தியா ஆர் எல்ஸ் எந்த இடத்துலயும் என்ன இருக்கக்கூடாது, ஃபாரின் பப்ளிகேஷன்லயோ அதர்வைஸ் இந்தியன் பப்ளிகேஷன்லயோ எந்த இடத்துலயும் என்ன இருக்கக்கூடாது, பப்ளிஷ் ஆயிருக்க கூடாது. சரிங்களா? அது கண்டி பிரியர் பப்ளிக் நாலேஜ் இருக்கணும். பிரியர் என்னது, அதான் பேட்டர்ன் சர்ச்சபிலிட்டி ரிப்போர்ட். அதாவது பேட்டர்ன் சர்ச்சபிலிட்டி ரிப்போர்ட். ஓகேங்களா? கிளைம்ட் இப்பதான் ஜஸ்ட் பிஃபோர் என்ன பண்ணேன், கிளைம்ட் என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணணும். கிளைம்ட் இல்லாம எந்த ஒரு டிராஃப்ட் என்ன பண்ண கூடாது, எழுது. 10 கிளைமுக்கு மேல போனா அதோட ஃபீ ரேட் அதிகம். ஆல்ரெடி ஃபீ ரேட் பத்தி நான் சொல்லல. ஒரு பேட்டர்ன் ஃபைல் பண்ணனா how much amount of you have to pay government fee na 1600 rupees. நோட் பண்ணிக்கோங்க. 1600 rupees for filing fee. 1600 rupees for என்னது filing fee. Publication fee வந்து 2500 rupees. Publication fee என்னது 2500 rupees publication fee பண்ணனும். அப்ப எவ்வளவு 4100 rupees you have to pay என்னது government fee for the filing the patent. When you are going for the request for examination you have to pay again 4000 rupees. Again என்னது 4000 rupees normal request. That means என்னது normal request and yearly request பண்ணா when you want receive the FIR copy earlier, when you want to FIR copy receive the FIR copy earlier na earlier request ஒரு good example சொல்றேன். நான் ஸ்பீட் போஸ்ட் விரும்புனா நார்மல் போஸ்ட் விரும்புனா ஸ்பீட் போஸ்ட். அப்ப ஸ்பீட் போஸ்ட்க்கு 8000 ரூபாய் fee கட்டணும். you have to pay how much fee, 8000 rupees fee. அப்ப 8000 plus என்னது 4100 12100 rupees you have to pay the government rupee for என்னது receiving FIR copy. receiving என்னது FIR copy. எதுனா டவுட் இருக்குங்களா? 8000 rupees. அந்த 8000 rupees overall eligible for the yearly request. யார் எலிஜிபிளா இருப்பாங்க? நார்மல் request வந்து எல்லாரும் எலிஜிபிள். ஆனா yearly request எல்லாரும் எலிஜிபிள் கிடையாது. யார் எலிஜிபிளா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். அவங்க எல்லாரும் எலிஜிபிள். நார்மல் requestக்கு எல்லாரும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீப்பிள் எலிஜிபிள். yearly requestக்கு எல்லாரும் எலிஜிபிளா இருக்க முடியாது. மேல் அப்ளிகன்ட் நாட் எலிஜிபிள். மேல் அப்ளிகன்ட் என்ன பண்ண முடியாது, ஏர்லி ரெக்வெஸ்ட்க்கு எலிஜிபிள் கிடையாது. உங்களுடைய மாதிரி பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இந்த செஷன் ஃபர்ஸ்ட் முறை எல்லாரும் பெண்களாவே இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தான் ஃபீமேல் அப்ளிகன்ட் தான் என்னது ஏர்லி ரெக்வெஸ்ட் எலிஜிபிள். அப்ப ஒன் ஆஃப் தி அப்ளிகன்ட் என்ன பண்ணிருக்கணும், ஃபீமேலா போட்டுருக்கணும். அதுதான் ஏர்லி ரெக்வெஸ்ட். அதுக்கு தான் 8000 rupees. அவங்களுக்கு மட்டுமா சார் அப்படின்னு கேட்டா இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு எலிஜிபிள். யாரு? ஸ்டார்ட் அப் கம்பெனி. என்ன மாதிரி கம்பெனிக்கு என்னது எலிஜிபிள். ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஏர்லி ரெக்வெஸ்ட் அப்ளை. இது யாருக்குமே அது ஏர்லி ரெக்வெஸ்ட் எலிஜிபிள் கிடையாது. நார்மல் ரெக்வெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? அப்ப யார் சார் பெண் உரிமை, பெண்களுக்கு என்ன பண்றாங்க, முன்னுரிமை அதிகமா கொடுக்குறாங்க. அதனால ஏர்லி ரெக்வெஸ்ட்க்கு யார் எலிஜிபிள், அந்த 8000 rupeesக்கு ஃபீமேல் அப்ளிகன்ட். உங்களுடைய ஃபார்ம் நம்பர் 1ல ஃபார்ம் நம்பர் 1 அப்படின்றது தான் அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஆஃப் ஃபார்ம். எழுதிக்கோங்க. ஃபார்ம் நம்பர் 1
ஃபார்ம் நம்பர் 1 இனிமேல் தான் ஆரம்பிக்கும் போது தூக்கிறாதீங்க. இப்பதான் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்ம். அப்ளிகேஷன் என்னது? ஃபார்ம். இந்த ஃபார்மை பண்ணி முன்னாடி சொல்றதுக்கு பதிலா தூங்காததுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். ஓகேங்களா? ஆல்ரெடி எவ்ரிஒன் ஹேவிங் பேன் கார்டு. how you apply the pan card? எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ண? சார் போயிட்டு ஃபார்மை கொடுத்தேன், அதுல ஒரு 3 போட்டோ கொடுத்து சொல்லிருப்பாங்க, அப்புறம் 3 சிக்னேச்சர் என்ன பண்ணிருப்பாங்க, கிராஸ், அது கிராஸ்ல தான் சைன் போடணும், இல்லனா அந்த ஃபார்ம் என்ன ஆயிரும், ரிஜெக்ட் ஆயிரும் அப்படி சொல்லிருப்பீங்க. ஆமா தானே? அந்த ஃபார்ம் நம்பர் யாரா நோட் பண்ணீங்களா? யாருமே நோட் பண்ணிக்க மாட்டீங்க. பேசிக் மேனேஜ்மென்ட் யாருக்குமே இல்ல. நான் நோட் பண்ணுவேன் ஃபார்ம் நம்பர். பிஃபோரா நீங்க சிக்னேச்சர் பண்ணும்போது கூட எதனா டெப்ட் பண்ண மாட்டானு நீங்க யோசிக்க கூட இல்ல. அவன் என்ன பண்ணுவான், அவன் ஒரு கன்சல்டன்சி, அந்த கன்சல்டன்சி போனா கரெக்டா என்ன ஆயிரும், 250 ரூபாய் கொடுத்தா போதும், பேன் கார்டுல 250 rupees கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா பேன் கார்டு வந்துரும். அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் நம்பர், இங்க வந்து பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுவோம், இங்க அப்ளிகேஷன் நம்பர் சொல்லுவோம். இங்க பேட்டர்ன் என்னது, அப்ளிகேஷன். ஒன்ஸ் ஃபைல் ஏ பேட்டர்ன் என்ன பண்ணும், you will get என்னது, அப்ளிகேஷன் நம்பர் 12 டிஜிட் என்ன ஆகும், ஒரு அங்க என்ன பண்ணிருப்பான், ஒரு ஆல்பபெட் லெட்டர்ல ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும், அது பேர் என்னது, பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். அப்ப ஒரு பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பருக்கு நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணனும். ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணா என்ன பண்ணனும், ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணனும். அதே மாதிரி தான் ஐபிஆர்ல ஃபைல் பண்ணும்போது நீங்க வித்அவுட் ஃபார்ம்ல என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்ப இந்த ஃபார்ம் நம்பர் யாரனா இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். யாரனா ஒருத்தர் சொல்லிங்க பார்க்கலாம் அந்த ஃபார்ம் நம்பர். எந்த ஃபார்ம் நம்பர், பேன் கார்டுக்கு அப்ளை பண்ண ஃபார்ம் என்ன ஃபார்ம் நம்பர். அப்ப அந்த ஃபார்ம் நம்பரே தெரியல, நான் சொல்ற ஃபார்ம் நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஃபார்ம் நம்பர் 49A நோட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் என்னது, 49A and ஃபார்ம் 16. இந்த ரெண்டு ஃபார்ம் என்ன பண்ணாங்க, வைப்பாங்க. இது பேன் கார்டுக்கு, நம்மளுக்கு இல்ல, ஐபிஆர் இருக்குல்ல, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இங்க எத்தனை ஃபார்ம் யூஸ் பண்றாங்கன்னா 30 ஃபார்ம்ஸ். how many forms? 30 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றாங்க. 30 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ற அத்தனையுமே தெரிஞ்சிட்டா மட்டும் தான் you can file என்னது, பேட்டர்ன் பண்ண முடியும். டிராஃப்டிங் அப்புறம் வரலாம், ஓகேங்களா? ஒரு ஃபைல் பண்ணனா 30 ஃபார்ம்ஸ் தெரியணும், 30 ஃபார்ம்ஸ் தெரியணும். அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன சொன்னா, ஃபார்ம் நம்பர் 1, that is அப்ளிகேஷன். இப்போ லெசன் பண்ணலாமா? ஓகேவா? இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம், அது பேர் என்னது, அப்ளிகேஷன் ஃபார்ம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் யார் அப்ளிகன்ட், யார் என்னது அப்ளிகன்ட், யார் இன்வென்டர், யார் என்னது இன்வென்டர், யார் உன்னுடைய ஆத்தரைஸ்டு பேட்டன்ட் ஏஜென்ட், யார் உன்னுடைய ஆத்தரைஸ்டு பேட்டன்ட் ஏஜென்ட், இல்லனா யார் உன்னுடைய ஆத்தரைஸ்டு கம்பெனி, யார் உன்னுடைய ஆத்தரைஸ்டு கம்பெனி. அப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் தி அப்ளிகன்ட்ஸ். டிக்ளரேஷன் என்னது, உங்களுடைய ஸ்கேனிங் சைன். ஸ்கேனிங் சைன் இப்போ வந்து டெக்னாலஜி டிஜிட்டல் வந்துச்சு இல்லையா, மேனுவலா போடுறது பதிலா ஸ்கேனிங் சைன் என்ன பண்ணலாம், அனுப்பிச்சு விட்டுறலாம், அவர்கிட்ட பவர் ஆஃப் அடிக்கலாம், அனுப்பிச்சு விட்டுறலாம். ஸ்கேனிங் சைன் அந்த டிக்ளரேஷன் ஆஃப் தி இன்வென்டர், டிக்ளரேஷன் ஆஃப் தி அப்ளிகன்ட் அண்ட் என்னது, டிக்ளரேஷன் ஆஃப் தி இன்வென்டர். இதெல்லாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன பண்ணிருக்கணும், ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 1. ஓகேங்களா? என்ன டவுட் இருக்காதுல? ஃபார்ம் நம்பர் 9. ஃபார்ம் நம்பர் 9 ஏர்லியர் பப்ளிகேஷன். நான் என்ன சொன்னேன், ஏர்லியர் பப்ளிகேஷன், அது ஏர்லியர் ரெக்வெஸ்ட். ஏர்லியர் பப்ளிகேஷன் என்னது, உங்களுடைய பேப்பரை ஃபைல் பண்ண உடனே they will publish in public domain within 45 days என்ன பண்ணிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆகும் போகும். ஓகேங்களா? within 45 days பப்ளிஷ் ஆகும்னா, once upon a time பிசிக்கலா இருக்கும்போது நார்மல் ரெக்வெஸ்ட் மட்டும் தான் இருந்திருக்கும். ஏர்லியர் ரெக்வெஸ்ட் என்ன இருக்காது, இருந்திருக்காது. நார்மல் தான், கொரியர் மூலமா தான் பண்ணிருப்பாங்க, பிசிக்கலா தான் அனுப்பிச்சிருப்பாங்க, யாரும் ஆன்லைன் என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. அப்ப உன் பேட்டர்ன் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 18 மாசம் கழிச்சு தான் பப்ளிஷ் ஆச்சு. இப்போ என்ன ஆச்சு, 45 நாளே என்ன இருக்கு. இது நல்லா இம்ப்ரூவ் ஆகி இந்தியா டெக்னாலஜி வாஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா? ஆனா இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் இல்லையா? 45 நாளே என்ன இருக்கு, இப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு. உங்களுடைய எஃப்ஐஆர் காப்பி வரதுக்கு 1 இயர் ஆகும். மினிமம் என்னது 1 இயர் ஆயிரும். ஓகேங்களா? ஏர்லியர் ரெக்வெஸ்ட்னா 6 மாசத்துல என்ன ஆயிரும், 6 to 8 மாசத்துக்குள்ள ஆயிரும் வந்துரும். வேற டவுட் இருக்குங்களா? கிளியர் ஆச்சா? பப்ளிகேஷன் ஃபீ இப்ப என்ன ஃபார்ம் நம்பர் வைக்கணும், ஃபார்ம் நம்பர் 9. அதுக்கு பேர் ஏர்லியர் பப்ளிகேஷன் ஃபார்ம். அது பேர் என்னது, ஏர்லியர் பப்ளிகேஷன் ஃபார்ம். அதனுடைய ஃபீ எவ்வளவு, 2500. அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஃபார்மோட ஃபீ எவ்வளவு, 1600 and 2000 என்னது 500. வேற டவுட் இருக்கா? அது கிளியரா? அடுத்து நார்மல் ரெக்வெஸ்ட் ஃபார்ம் நம்பர் 18. எப்படி சார் இப்படி எல்லா ஃபார்ம் நம்பரும் இங்க பார்க்கவே தேவையில்லை. ஃபார்ம் நம்பர் 18 இது மாதிரி தான் இருக்கணும். நீ ஃபார்ம் நம்பர் 8 நார்மல் ரெக்வெஸ்ட். ஃபார்ம் 8னா அதுக்கு பேர் என்னது, நார்மல். 18 ஃபார்ம் நம்பர் 18. ஓகேங்களா? ஃபார்ம் நம்பர் 18A. ஃபார்ம் நம்பர் 18A, that means earlier request. ஓகேங்களா? 18A என்னது, earlier request. ஃபார்ம் நம்பர் 18 என்னது,
நார்மல் ரெக்வஸ்ட். ஏர்லியர் ரெக்வஸ்ட் ஃபீ என்ன? 8000 rupees. நார்மல் ரெக்வஸ்ட் என்ன ஃபீ? 4000 rupees. ஓகேங்களா? யாருக்கு எலிஜிபிள்? ஏர்லியர் ரெக்வஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிள்? ஃபீமேல் அப்ளிகன்ட், அப்புறம் என்னது? இண்டஸ்ட்ரியல் பீப்புள், அவங்க மட்டும் தான் என்னது? அண்ட் இன்ஸ்டிடியூஷன் பீப்புள். என்னது? இன்ஸ்டிடியூஷன் பீப்புள். அவங்க என்னது? பிராண்ட் நேம் தான் வச்சிருக்காங்க. சோ அவங்களும் எலிஜிபிள். இன்ஸ்டிடியூஷன் பிராண்ட் நேம் வச்சு என்ன பண்ணலாம்? ஃபைல் பண்ணலாம். இல்லனா ஃபீமேல் அப்ளிகன்ட். என்னது? ஃபீமேல் அப்ளிகன்ட். ஓகேங்களா? how many forms சொல்லிருக்கேன்? 4 forms. ஓகேங்களா? இதுல என்ன தூக்கு வர மாதிரி இருக்கா? தூக்கு வர மாதிரி இருக்கா? எத்தனை செக்ஷன் சொல்லிருக்கேன்? how many sections சொல்லிருக்கேன்? ரெண்டு செக்ஷன் தான் சொன்னேன். 3 and 4 தான். நான் 160 செக்ஷன் இங்க சொல்றதெல்லாம் முடியாது, டைம் இல்ல. ரெண்டு செக்ஷன் தான் சொல்லி. செக்ஷன் என்னது? 3 and 4. அது என்னது? which are not invention. which are என்னது? not invention, not patentable. நான் என்னது? not patentable. ஓகேங்களா? அப்போ 160 செக்ஷன் சொன்னா தூங்கிடுவீங்க இல்லையா? அதெல்லாம் நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். What are the stages of filing to grant a patent? என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? ஃபைலிங் a grant patentக்கு என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு? நான் சொன்ன ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்லிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் பண்ணனும்னா ஒன்னு ப்ரொவிஷனலா ஃபைல் பண்ணலாம், இல்ல கம்ப்ளீட்டா ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? அது என்ன ப்ரொவிஷனல் கம்ப்ளீட்? ப்ரொவிஷனல் கம்ப்ளீட் ஒரு ஃபைலிங் பண்ற, ஒரு ஐடியாஸ் இருக்கு, அந்த ஐடியாஸ் என்ன பண்றேன்? I am going to file. I am going to ஃபைல் பண்ண போறேன். அது என்ன? ப்ரொவிஷனல் அண்ட் கம்ப்ளீட். அதுல ரெண்டு கேட்டகரி. they are classified into two category. என்ன ஐடியாஸ் இருக்கா? நான் சொன்னேன், ஒரு லேண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வரும். தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வரும்போது என்ன பண்ணும்? எஃப்ஐஆர் காப்பி இவரும் ரெஜிஸ்டர் பண்ணார், அவரும் ரெஜிஸ்டர் பண்ணுவாரு. ஜட்ஜ் வந்து ரிசல்ட் சொல்வாரு. ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா ரெண்டு தேர்ட் பார்ட்டி அப்போசிஷனுடைய டாக்குமெண்ட்ஸும் லீகல் டாக்குமெண்ட்ஸும் இங்க ஃபைல் பண்ணாரு இல்லையா, அவரோட லீகல் டாக்குமெண்ட்ஸும் ரெண்டுமே சிமிலரா இருக்கு. போத் ஆர் என்னது? சிமிலர். அப்ப ஜட்ஜ் ஹியரிங் ப்ராசஸ் எப்படினாலும் ஜட்ஜ் என்ன பண்ணுவாரு? 7 years ஆகும். ஹியரிங் ப்ராசஸ் ஆகுது என்ன ஆகும்? சம்டைம் 1 year என்ன ஆயிரும்? கேஸ் என்ன ஆயிரும்? க்ளோஸ் ஆயிரும். சம்டைம் 3 years கூட என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகும். ஆனா கண்டிப்பா கேஸ் க்ளோஸ் ஆகும். கண்டிப்பா ஜட்ஜ் என்ன ஆகும்? ரிசல்ட் சொல்லி ஆகும். ஆமா இல்லையா? ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ போத் ஆர் சிமிலர். எப்படி ஜட்ஜ் ரிசல்ட் சொல்வாரு? இது யாரா சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. போத் இவர்கிட்டயும் லீகல் டாக்குமெண்ட்ஸே சிமிலரா இருக்கு, அவர்கிட்டயும் லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு? சிமிலரா இருக்கு. ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ஜட்ஜே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. போத் ஆர் சிமிலர். அவர் எப்படி ஜட்ஜ் ரிசல்ட் சொல்லுவாரு? அதான் சிப்படி கூட பார்த்துட்டாங்க. போத் ஆர் சிமிலர் டாக்குமெண்ட்ஸ். ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் தே வெரிஃபைட். பக்காவா ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சிமிலர் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. லீகல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன? ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி, அப்புறம் என்னது? பட்டா சிட்டா, அப்புறம் என்னது? ஈசி, அப்புறம் என்னது? எஃப்எம்பி. எஃப்எம்பினா நில வரைபடம், அப்புறம் என்னது? ஏ ரெஜிஸ்டர். என்னது? ஏ ரெஜிஸ்டர். அப்புறம் மேல சர்வேயர், சர்வேயருடைய டாக்குமெண்ட், சர்வேயருடைய டாக்குமெண்ட். இது எல்லாமே ரெண்டு பேர்கிட்டயே சிமிலரா இருக்கு. எப்படி ஜட்ஜ் ரிசல்ட் சொல்லுவாரு? ஏன்னா ரெண்டு பேர் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கு? இன்னைக்கு எல்லாம் சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணா பக்காவா சொல்லி தருவேன் அவசியம் கிடையாது. போத்தால என்ன இருக்கும்? சிமிலரா இருக்கும். ஆனா அவர் வந்து என்ன பண்ணாரு? என்ன பண்ணுவாரு? ஐடென்டிஃபை வச்சு தான் என்ன பண்ண முடியும்? அவர் ரிசல்ட் வந்து என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. இவரும் கேஸ்க்காக வாதாடுவார். யார்? எந்த லாயரும் கேஸ்க்காக வாதாடுறா, அந்த லாயர் என்ன பண்ணுவாரு? அதான் இப்போ என்ன எப்படிதான் ரிசல்ட் சொல்லுவாரு? எனக்கே தெரியலையே. ஒரிஜினல் பார்த்த மூலப்பத்திரத்தினா எப்ப வாங்கியிருக்காங்கன்னா அது பேர் என்ன? சேஃப்டி தான். அதை பார்த்து வர மாட்டேங்குது. வெரி குட். அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். who is the filing of the? யார் ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணாங்க? அப்பதான் அதுதான் அவங்களுக்கு தான் அந்த காப்புரிமை என்ன ஆகும்? பரவாயில்லப்பா, இவ்வளவு நேரம் லிசன் பண்ணி யாருக்கு உங்க பேர் என்னமா? சாதனை. கிளாப் பண்ணுங்களா? நல்லாவே கிளாப் பண்ணாம எவ்வளவு பேர் விஷயம் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், டேட் ஆஃப் ஃபைலிங். யார் வந்து ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் ஃபைலிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் என்ன ஆகும்? இங்கே அதே மாதிரி தான் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபைலிங் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்க போகுதோ இங்க ஃப்ரம் த. அதனால தான் டோன்ட் ஷேர் யுவர் ஐடியாஸ். நீங்க பக்கத்துல ஷேர் பண்ணி அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணுவாரு? ஃபைல் பண்ணிடுவாரு. யார்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க ஐடியாஸ?
ஏஜென்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ப்ரொவிஷனல்னா என்ன சார்? இப்போ அங்க வந்துடலாம் பாயிண்ட்டுக்கு. இந்த கதையை சொல்றீங்க சார். ப்ரொவிஷனல்னா என்ன? Initial registration. ப்ரொவிஷனல் இஸ் ஐ ஹேவ் ஆல் டாக்குமெண்ட்ஸ். என்னது? ஐ ஹேவ் என்னது? ஆல் ப்ரூஃப்ஸ். அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் போயிடலாம். Initial. என்கிட்ட எல்லாமே ப்ரூஃப்ஸ் இருக்கு. லீகல் டாக்குமெண்ட்ஸ் அத்தனையுமே தான் இருக்கு. இட் வில் பி வெரி பக்கா. இது என்னது? வெரி பக்கா டாக்குமெண்ட்ஸா இருக்கு. அப்படின்னா ஐ அம் கோயிங் ஃபார் என்னது? கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ்க்கு போயிடலாம். இல்ல என்கிட்ட வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ரூஃப்ஸ். ஐ டோன்ட் ஹேவ் என்னது? பட் ஐ ஹேவ் an ideas. ஐ ஹேவ் என்னது? ideas. ஐ அம் கோயிங் ஃபார் the provisional. ஐ அம் கோயிங் ஃபார் என்னது? yes sir. கம்ப்ளீட்டா அந்த கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள ஐடியா என்ன பண்ணிடுவான்? வேற ஒருத்த ஃபைல் பண்ணிடுவான். so that's why they are dividing two categories. One is என்னது? provisional, another one is என்னது? complete specification. provisional வரும்போது அது கம்ப்ளீட்டா மாத்தி தான் ஆகணும். எத்தனை மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா மாத்தணும்? within the 12 months you have to convert for என்னது? complete specification. provisional ஃபைல் பண்ணா மட்டும் அது கம்ப்ளீட்டா மாத்த கூடாதா? அதுக்குள்ள இந்த 12 monthக்குள்ள என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும்? proofs ரெடி பண்ணணும். you can என்ன பண்ணணும்? make for என்னது? legal proofs. you can make for என்னது? legal proofs மேக் பண்ணி கம்ப்ளீட்டா மாத்தணும். ஓகேங்களா? அந்த இடத்துல தான் என்ன ஃபார்ம் நம்பர் வருது? ஃபார்ம் நம்பர் 2. ஃபார்ம் நம்பர் 2 இஸ் கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபார்ம் நம்பர் 2 இஸ் என்னது? கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ல what are the documents we have to submit? what are the documents? என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணனும் அப்படினா இங்க தான் டிராஃப்டிங் பண்றாங்க. இங்க தான் என்னது? டிராஃப்டிங். அந்த டிராஃப்டிங் வந்து என்ன பண்றாங்க? it should not exceed about 20 pages. 20 பேஜஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணணும்? ரைட் அப் இருக்கணும். 20 பேஜஸ்க்கு ரைட் அப் எப்படி இருக்கணும்? கிளாரிட்டியா இருக்கணும். வித் கிளைம்ஸ். வித் என்னது? கிளைம்ஸ். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்குங்களா? இந்த இடத்துல தான் இந்த ஃபார்ம் டு கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் அவங்க என்ன பண்றாங்க? டிராஃப்டிங் பண்றாங்க. என்னென்ன மாதிரி டிராஃப்டிங் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் இன்வென்ஷன். எடுங்க. ஃபீல்ட் ஆஃப் இன்வென்ஷன். the form to complete specificationல field of invention you are relating which related? I am relating for another mechanical department. அப்ப என்னோட field என்ன? mechanical field இல்லையா? அப்ப I have to mention என்னது? இந்த ரைட்டபிள் என்ன பண்ணனும்? இந்த ப்ராடக்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கு? மெக்கானிக்கல் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ப்ராடக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ப்ராடக்ட் என்ன இருக்கு? எலக்ட்ரிக்கல் பேஸ் பண்ணி இருக்கு. இந்த ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணனும்? field of invention. இரண்டாவது background of invention. background of invention. background of invention என்னது? patent searchability report. அதான் சொன்னேன் free database என்னது? paid database. background of invention and prior art search. prior art search இது ரெண்டுமே என்னது? patent searchability report தான். third வந்து prior art search. background of the invention னா இதுக்கு முன்னாடி அந்த background என்ன பண்ணிருப்பாங்க அதுக்கு? அந்த இன்வென்ஷனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அனலாக் ஒன்னு விட்டு போயிருக்காங்க. அப்புறம் தான் நீங்க என்ன பண்றீங்க? டிஜிட்டலா மாத்துறீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? ஸ்மார்ட்டா மாத்துறீங்க. இதான் background. prior art search னா இது ஆல்ரெடி என்ன இருக்கு? இந்த இன்வென்ஷன் இருக்கா இல்லையா? அத prior art search. ஓகேங்களா? third point. ஓகேங்களா? fourth இதெல்லாம் ரைட் அப் எழுதணும். இந்த ரைட் அப் தான் நாங்க எழுதி கொடுக்கிறோம். only டைட்டில் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். இந்த ரைட் அப் தான் எழுத வராது. why? because sir I don't know sir English அப்படின்றீங்களா? இந்த ஐடியாஸை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாங்க? பேட்டர்ன் ஏஜென்ட் they are making another everything. they are making everything. என்ன டவுட் இருக்குங்களா? third one வந்து என்னது? prior art search. the fourth one objective of the invention. objectives of the invention. objectives of the invention. என்ன objective? உன்னுடைய இன்வென்ஷன்ல என்ன objective இருக்கு? அதான் objective of the invention. the fifth one is description of the invention. description of the invention. what are the various parts? what are the various parts? அதுக்கு வந்து நம்பர் போடணும். நம்பர் 101 201 அந்த மாதிரி நம்பர் போடணும். அது கிளைம்ல என்ன பண்ணணும்? சொல்லணும். ஓகேங்களா? description of the invention. okay. next abstract of the invention. abstract of the invention. description of the invention அப்புறம் என்னது? next abstract of the invention and the last one is drawings. last one is என்னது? drawings. ஓகேங்களா? and eighth one is claims. eighth one is என்னது? claims. அததான் நம்ம எழுதணும். claims ன்ற வேலை போட்டு என்ன பண்ணனும் நாம எழுதணும். இது எத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கேன்? how many points? 8 points. இந்த 8 points என்ன இருக்கணும்? கம்பல்சரி என்ன பண்ணனும்? IPL rules and regulations படி அதுபடி தான் என்ன பண்ணனும்? டிராஃப்ட் பண்ணனும். it should not என்னது? it should not how many pages? 20 pages மேல என்ன கூடாது? எக்ஸிட் ஆக கூடாது. அப்படி எக்ஸிட் ஆச்சுனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே என்ன டவுட் இருக்கா? கிளைம் அதே மாதிரி 10 கிளைம் மேல எழுதுனா அதுக்கு ஒரு சார்ஜ் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. எழுதலாம். எத்தனை கிளைம் வேணாலும் எழுதலாம். ஆனா அதுக்கு ஒவ்வொரு கிளைம்க்கு என்ன பண்ணாங்க? ஒரு
சார்ஜ் will be அது எந்த சார்ஜ்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சமயத்துல தான் ஆன்லைன் என்ன ஆகும், அந்த சார்ஜ் வந்து என்ன it will show. ஓகேங்களா? என்ன டவுட் இருக்குங்களா? இதான் ஃபார்ம் 2 complete specification. அந்த ஃபார்ம் 2ல only you have to mention applicant name only. Don't mention for என்னது inventor names. ஃபார்ம் 1ல மட்டும் தான் என்ன பண்ணனும், you have to mention for என்னது applicant என்னது inventor. In form 2ல only you have to mention for என்னது applicants. Why? What is the reason? They are authorized to commercialize the product. அவங்களுக்கு மட்டும் தான் காப்புரிமை என்ன இருக்குது. அதனால தான் ஃபார்ம் 2ல அப்ளிகன்ட்ஸ் மட்டும் போட்டுருக்காங்க. ஃபார்ம் 1ல யார் இன்வென்டர் யார் அப்ளிகன்ட் மட்டும் சொல்லலாம். ஃபார்ம் 2ல ஒன்லி என்னது அப்ளிகன்ட்ஸ் நேம் மட்டும் தான் என்ன பண்ணனும், மென்ஷன் பண்ணனும். அந்த இடத்துல இன்னொரு காலம் வரும். இது ப்ரொவிஷனலா கம்ப்ளீட்டா. அந்த இடத்துல ப்ரொவிஷனல் அப்ளை பண்ணா கம்ப்ளீட்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனும். ஓகேங்களா? கம்ப்ளீட் அப்ளை பண்ணா ப்ரொவிஷனலா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனும். அவ்வளவு. என்ன டவுட் இருக்குங்களா? இஸ் இட் கிளியர்? அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவ்வளவு நேரமா சொல்லிருக்கேன். ப்ரொவிஷனல் ஆனது கம்ப்ளீட். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்குங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன ஃபார்ம் பப்ளிகேஷன் என்னது, என்ன ஃபார்ம் நம்பர் சார் நான் சொல்லிட்டேன், லிசன் பண்ணா. ஃபார்ம் நம்பர் 9. ஓகேங்களா? அடுத்து ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன 18. ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் வந்த உடனே எஃப்ஐஆர் காப்பி என்ன ஆயிரும், they will send for என்னது எஃப்ஐஆர் காப்பி. எப்படி சார் சென்ட் பண்ணுவாங்க, மெயில் ஐடி. இதுல உங்களோட மெயில் ஐடி எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் தான். ஓகேங்களா? சென்ட் பண்ணிட்டு அந்த எஃப்ஐஆர் காப்பி ரிப்ளை பண்றது நீங்க என்னது அதே மெயில் ஐடிக்கு தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹியரிங் process அட்டெண்ட் பண்ணனும். ஹியரிங் process சம்டைம் என்ன பண்ணுவாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க. இல்லனா சம்டைம்ஸ் கூப்பிடாம என்ன பண்ணுவாங்க, மெயிலே என்ன பண்ணுவோம் கம்மி. ஹியரிங் process மேக்ஸிமம் 2 or 3 அவர் 3 ஹியரிங் process தான் ஆகும் வரும். சரிங்களா? ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் அது நீங்க ரிப்ளை பண்ணல, எஃப்ஐஆர் காப்பி ரிப்ளை பண்ணல, எத்தனை மாசம் வரைக்கும் ரிப்ளை பண்ணாம இருக்கீங்கன்னா within 48 months வரைக்கும் என்ன பண்ணலாம், டைம் எடுத்துக்கலாம். how many years 4 years 4 years வரைக்கும் டைம் இருக்கு. அந்த after receiving the எஃப்ஐஆர் காப்பி அதுக்கு ரிப்ளை பண்றதுக்கு நீ என்ன எவ்வளவு டைம் எடுக்கலாம், 48 months டைம் எடுக்கலாம். அதுக்கு மேல நீங்க எஃப்ஐஆர் ரிப்ளை பண்ணனா அது அகைன் என்ன ஆயிடும், பப்ளிக் டொமைன்ல இருந்து என்ன ஆயிடும், ரிமூவ் பண்ணிடுவாங்க. பப்ளிஷ் ஆயிட்டு மட்டும் காட்டும், ஆனா மத்தபடி என்னவாது எக்ஸாமினேஷன் வந்து என்ன பண்ண முடியாது. போக you are not eligible for என்னது request for examination after 48 months. ரிப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. once you are receiving FIR copy within the 48 months you have to reply. you have to reply for the FIR copy. you are not reply na definitely என்னது they will remove for என்னது in public domain ல என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. என்ன டவுட் இருக்கா, கிளியரா? 48 months இந்த சமயத்துல தான் FIR இஷ்யூ ஆகும்போது தான் தேர்ட் பார்ட்டி வருவாங்க. பப்ளிகேஷன் வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க, தேர்ட் பார்ட்டி வர மாட்டாங்க. இந்த இடத்துல சொல்றேன், ஆடு போட்டாலும் பப்ளிஷ் ஆகும், மாடு போட்டாலும் பப்ளிஷ் ஆகும். அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நாள். ஒரு கன்சல்டன்சி நம்பி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பப்ளிஷ் பண்ணி கொடுத்துறா சார் அப்படின்றீங்க. ஐயோ பப்ளிஷா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, விஏக்கு வரைக்கும் இருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் என்னது டிராமா. அங்க ஐபிஆர் ரூல்ஸ் படி 48 டேஸ்ல நம்ம என்ன பண்ணோம், பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அப்ப அந்த டிராஃப்டிங் நீங்க செக் பண்ணீங்களா, ஐலி டிராஃப்டிங்கா இருக்குன்னு செக் பண்ணிருப்பீங்களா? அவன் என்ன பண்ணுவான், கட் அண்ட் காப்பி பேஸ்ட் போயிட்டு இருப்பான். அவன் ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். அந்த மாதிரி கன்சல்டன்சி அதுதான் இல்லீகல். அதானது இல்லீகல். அவன் கிட்ட ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் போகணுமான்னு கேட்டா அவன் என்ன பண்ணுவான், அப்படியே என்ன பண்ணுவான், எஸ்கேப் ஆகி போயிடுவான். அதனால தான் அந்த மாதிரி இல்லீகல் கன்சல்டன்சி கிட்ட என்ன பண்ணக்கூடாது, போகவே. அந்த மாதிரி தான் இப்போ உங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். இது எப்படி சார் செக் பண்ணலாம், அந்த வியூ டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி செக் பண்ணலாம்னா, உங்க கூகுள்ல www.india.government.in போயிட்டு பேட்டன்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், பேட்டன்ஸ் என்னது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ஒன்ஸ் ஃபைல் பண்ணா ஒரு அப்ளிகேஷன் நம்பர், அதான் பேன் நம்பர் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வரும். அந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்க ஸ்டேட்டஸ் போட்டீங்கன்னா வியூ டாக்குமெண்ட்ஸ் அவன் என்னடா வியூ டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிருக்கானே உங்களுக்கு எல்லாமே என்ன ஆயிடும், அங்கேயே தெரிஞ்சிடும். அந்த இடத்துல ஃபார்ம் 2ன்னு இருக்கு. என்னது ஃபார்ம் 2? அந்த டிராஃப்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த டிராஃப்டிங் இது நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் படி இருக்கான்னு பாருங்க. அது இருக்கும். அந்த கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த உள்ள இருக்கிற கண்டென்ட் எப்படி இருப்பாங்க. அது என்ன ஆகும், பப்ளிகேஷன் போட்டு தந்தோம். நீங்க 20,000 ரூபாய் கட்டிடுவீங்க, 15,000 ரூபாய் கட்டிடுவீங்க, அவன் பப்ளிகேஷன் பண்ணி தந்துருவான். சரி, அது பப்ளிஷ் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா பப்ளிஷ் ஆயிடும். எப்போ வந்து அவங்களுக்கு பிரச்சனை வரும்னா, when you are going for என்னது another fee கட்டற பத்தியா request for, நீ அவங்ககிட்ட கேட்கும்போது சார் at the time என்ன பண்ணு, request for examination fee என்ன பண்ணு, கட்டினா கட்டவே மாட்டான். நீ கேட்டு பாருங்க, ஒரு முறை கேட்டு பாருங்க. ஒரு கன்சல்டன்சி வரும்போது சும்மா கேட்டு பாருங்க,
சார் எனக்கு ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் ஃபீ கட்டுங்க சார் அப்படின்னா கட்டுவான். அதுக்கு ஒரு கலெக்ட் பண்ணிப்போம் மணி, அந்த மணியா கலெக்ட் பண்ணுமா. ரிப்ளை எஃப்ஐஆர் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு கேட்கணும். அடுத்த வார்த்தை என்னது, ரிப்ளை எஃப்ஐஆர் கொடுப்பீங்களா சார் அப்படின்னா அவன் தடுமாறும் அந்த இடத்துல தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லீகல் கன்சென்ட் இருந்து போகவே கூடாது. அதுதான் அந்த பாயிண்ட். தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் எப்போ வரும்? ஒன்ஸ் யூ ஆர் ரிசீவிங் எஃப்ஐஆர் காப்பி, தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வந்துரும். அந்த அப்போசிஷன் பேர் தான் ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன். நோட் பண்ணிக்கோங்க, அது பேர் என்னது? ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன். அந்த அப்போசிஷன் பேர் என்னது? ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன். எனக்கு வந்து கிராண்ட் சர்டிபிகேட் வராதுக்கு முன்ன வர அப்போசிஷன். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் கிராண்ட் பேட்டர்ன் வந்துருது. கிராண்ட் பேட்டர்ன் என்னது? வந்தது. ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் என்ன இது? எப்பயாவது ரிப்ளை பண்ணிடுறீங்க, ஏஐ ப்ராசஸ் அட்டெண்ட் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு அக்செப்ட் பண்ணீங்க, they will be accepted your idea, they will be accepted your ideas and என்ன பண்றாங்க, they given for என்னது? pattern registration certificate. pattern என்னது? registration certificate வந்துருது. அப்பயும் அப்போஸ் வரும், தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வரும். எப்படி சார்? ஆஃப்டர் காட் patent rights registration certificate also அப்போசிஷன் வருமானா? கண்டிப்பா வரும். நான்னா அப்பதான் பண்ணுவேன், நான் அப்போசிஷன் அப்பதான் பண்ணுவேன். ஏன் சார்? what is the reason? நான் அப்போ பண்ணுவேன். கிராண்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா அப்ப எப்படி அப்போசிஷன் பண்ணா திரும்பும்? ஏன் அப்ளை பண்ணாத மாதிரி அப்போசிஷன் பண்ணும்? ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன் பண்றது கரெக்ட். அவன் சர்டிஃபிகேட் என்ன பண்றான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் they issued for என்னது? patent registration certificate. they issued for என்னது? patent registration certificate. why you are opposing again? yeah once registration certificate வாங்கினா அது அப்போஸ் பண்ணும்போது அந்த ஐடியா வந்து ஃபெயிலியர் ஆயிருந்தா உங்களுக்கு காம்பன்சேஷன் எப்படி கிடைக்கும்? ஐடியா கிடைக்கும். பல கோடி ரூபாய் நீங்க என்ன பண்ணலாம்? காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். அப்பதான் போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன். தட் நேம் இஸ் கால்ட் as போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன். போட்டுக்கோங்க. ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன் என்னது? போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன். நானா அதுதான் பண்ணுவேன் முதல்ல. போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் பண்ணுவேன். சரி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு it will take minimum 3 years ஆயிடுது. இது take என்னது? 3 years ஆகி போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் வந்து என் மனசு என்ன ஆயிரும்? வலிக்கும் இல்லையா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னோவேட்டிவ் ஐடியாஸை கிரியேட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் ஆஃப் இன்வென்ஷன்லாம் எடுத்து பிரியர் ஆர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி எனக்கு என்ன ஆகுது? அது ஃபெயிலியர். கிராண்ட் சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்றீங்க? டார்ச்சர் பண்றீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இல்லையா? அதுக்காக அவன் என்ன பண்ணிக்கிறான்? வித்தின் 7 டேஸ்க்குள்ள அந்த போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் வரணும். வித்தின் என்னது? 7 டேஸ். அவ்வளவுதான். 7 டேஸ் தான் டைம். அந்த டைம்க்குள்ள வந்ததுன்னா அகைன் அந்த கேஸ் என்ன ஆகும்? ரீஓபன். அதாவது ஹை கோர்ட்டுக்கு போறீங்களா? என்ன பண்றீங்க? சுப்ரீம் கோர்ட்டா? அது போறீங்க இல்லையா? டெல்லி, நியூ டெல்லி. இந்த நார்மல் கோர்ட்ல அப்ளை பண்றீங்க. சென்னை ஹை கோர்ட்ல என்ன பண்றீங்க? அப்புறம் என்னது? சுப்ரீம் கோர்ட் போறீங்க. அப்புறம் அந்த கேஸ் என்ன ஆகும்? அகைன் ரீஓபன் ஆகும். அந்த வித்தின் 7 டேஸ்க்குள்ள யாரா தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வந்தாங்கன்னா அகைன் அந்த கிராண்ட் சர்டிஃபிகேட் என்ன ஆகும்? ஹோல்ட் ஆகி திரும்ப ஹியரிங் ப்ராசஸ் என்ன ஆகும்? சோ how many opposition? ப்ரீ கிராண்ட் அப்போசிஷன் என்னது? போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன். ஃபைனலா டிசிஷன் மேக்கிங் கண்ட்ரோல் கொடுத்துருவாரு. அப்புறம் ஃபைனலா நாம உங்களுக்கு அமெண்ட்மென்ட் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து என்ன பண்ணுவாரு? அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாரு? அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் சொன்ன இல்லையா? அதுலயே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் என்ன பண்ணிடுவாங்க? ட்வீட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நீங்க எதுவுமே என்ன பண்ண தேவையில்ல. அவன் அதுக்கு இல்லாம கொரியர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு சர்டிஃபிகேட் அந்த மெயில் ஐடிக்கு அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா? அட்ரஸ் பார்த்து கரஸ்பாண்டன்ஸ் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அது கொரியர் என்ன பண்ணுவாங்க? அவங்களே send பண்ணிடுவாங்க. So this is the procedure for stages of the filing to grant of patent. Anything doubt is there? Doubt இருக்கா? How can you file a patent அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? How can you file a patent அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? டவுட் இருக்கா? How to draft a patent next போலாம். How to draft a patentல சொல்லிருக்கேன். என்னடா form of the form எத்தனை form சொல்லிருக்கேன்? How many forms I explained? எத்தனை form explain பண்ணிருக்கேன்? 4 கிடையாது, 5 சொல்லிருக்கேன். 5 ஃபார்ம் 2 மறந்துட்டீங்களே. சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இந்த கதையெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நேஷனல் லெவல் பேட்டர்ன் மட்டும் தான் இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டா, இன்டர்நேஷனல் லெவல் பேட்டர்னுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நேஷனல் லெவல் பேட்டர்னுக்கு வாட் ஆர் தி ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் பேட்டர்ன் காட்டணும். இன்டர்நேஷனல் லெவலுக்கும் சேம் ஃபார்ம் தான், எதுவுமே மாற்றம் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒன்று மட்டும் தான் சேஞ்ச். இன்டர்நேஷனல் லெவல்ல பப்ளிகேஷன் ஆகும்போது 18 மந்த் கழிச்சு தான் பப்ளிஷ் ஆகும். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. when I am filing national level na Indian patent office, Indian என்னது patent office. when I am going to file for என்னது international level na
எந்த இன்டர்நேஷனல் எங்க போகணும்னு சொன்னேன் வைப்போ என்னது வைப்போ இதே பை யூசிங் இதே டிஜிட்டல் சிக்னேச்சர் இதே என்னது டிஜிட்டல் சிக்னேச்சர் வேர்ல்ட் இன்டராக்ஷன் என்னது ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் மூலமா அங்க போய் கண்ட்ரி என்ன பண்ணணும் எந்த கண்ட்ரின்னு சூஸ் பண்ணணும் அங்க டெசிக்னேட்டட் கண்ட்ரி இருக்கும் கண்ட்ரி இருக்கும் டெசிக்னேட்டட் கண்ட்ரி அப்படின்னு இருக்கும் எந்த கண்ட்ரி வேணுமோ அந்த கண்ட்ரி அப்ப சூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ்திரேலியா வேணுமா ஜெர்மனி வேணுமா யூகே வேணுமா யுஎஸ் வேணுமான்னு சொல்லிட்டு எங்க போய் சூஸ் பண்ணணும் வைபோ கூட போய் சூஸ் பண்ணணும் அது இந்தியன் பேட்டர்ன் ஆபீஸ் வழியா தான் என்ன பண்ணணும் வயா வழியா தான் போகணும் நீ நார்மலா என்ன பண்ண கூடாது அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி என்ன பண்ண கூடாது ஃபைல் பண்ண கூடாது ஓகேங்களா என்ன ஒண்ணு மட்டும் தான் செஞ்சு அந்த பப்ளிஷ் ஆகிற டைம் எவ்வளவு 18 month எடுத்துக்கும் அவன் ஆல்ரெடி ஓல்ட் சிஸ்டம் தான் நமக்கு இட் வாஸ் ஆக்டட் சொன்னதே 18 month 1970 ல ஆக்ட் அந்த ஆக்டட் தான் உங்களுக்கு இருக்கு இன்டர்நேஷனல் 18 month தான் செகண்ட் கேட்டகரி அது லாங் டைம் எடுத்துக்கும் இன்டர்நேஷனல் பை நேஷனல் லெவல்ல நம்மளால பேட்டன் ரைட்ஸ் வாங்க முடியல இன்டர்நேஷனல் லெவல்ல பேட்டன் ரைட்ஸ் வாங்க முடியுமா ஷூரா என்ன பண்ண முடியாது வாங்கவே முடியாது அப்படின்னும் போது ஏன் ஏமாந்தீங்க ஜெர்மன் பேட்டன் ஆஸ்திரேலியன் பேட்டன் சொல்லிட்டு ஏமாந்தீங்க கிராண்டட் புரியுதுங்களா பேசுறது 18 month கழிச்சு தான் பப்ளிஷே ஆகும் அதுதான் பிசிடி பேட்டன் என்னது கார்ப்பரேஷன் ட்ரீட்டி பேட்டர்னது கார்ப்பரேஷன் ட்ரீட்டி அந்த வழியா தான் போக முடியும் இந்தியன் பேட்டர்ன் ஆபீஸ் வழியா அது என்ன சார் பேட்டர்ன் கார்ப்பரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம டைரக்டா வைபோக்கு போறோம் டைரக்டா என்னது இந்தியன் பேட்டர்ன் ஆபீஸ் வழியா இல்லாம டைரக்டா என்ன பண்றோம் வைபோ போறோம்னா உங்களுடைய யூஎஸ்டி எவ்வளவு யூஎஸ்டி பே பண்ணனா 1330 யூஎஸ்டி நீங்க என்ன பண்ணணும் 1330 USD you have to pay for another once you are filing another international you are filing another international level you are filing a pattern வந்து how much rupees you have to spend 1330 USD and இன்னைக்கு என்ன USD கால்குலேட் பண்ணுங்க இன்னைக்கு 85 தான் சொல்லுங்க சார் 85 கால்குலேட் பண்ணி எவ்வளவு சொல்லுங்க அதாச்சும் சொல்லுங்க மேத்தமேட்டிக்ல எவ்வளவு above 1 lakh rupees வருமா above 1 lakh rupees வருமா வராதுடா பாருங்க சரி ஓகே அப்ராக்ஸிமேட்டா above 1 lakh rupees வருது above 1 lakh rupees ஃபைல் பண்ணனும் அப்படியேப்பட்ட ஒரு ஃபைலிங் தேவை நமக்கு சோ அதனால தான் இந்தியன் பேட்டர்ன் ஆபீஸ் மூலமா நீங்க ஃபைல் பண்ணீங்கனா 130 USD மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா 130 USD that means called as PCT Patent Corporation Treaty ஓகேங்களா டவுட் இருக்குங்களா 130 USD மட்டும் கொடுத்தா போதும் 2500 rupees தான் வரும் 2000 rupees ஃபைல் பண்ணலாம் இது வரைக்கும் அந்த இன்டர்நேஷனல் ஃபைல்ல no one can file நான் மட்டும் தான் ஃபைல் பண்ணிருக்கேன் அத காமிக்கிறேன் சரிங்களா இன்டர்நேஷனல் லெவல்ல நான் மட்டும் தான் அந்த PCT வழியா ஃபைல் பண்ணிருக்கேன் இன்டர்நேஷனல் லெவல்ல 18 month கழிச்சு பப்ளிஷ் ஆச்சு அந்த டாபிக் நேம் இஸ் டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன் நேம் இஸ் என்னது டிசைன் ஆஃப் கோகனட் அஸ்க் ரிமூவர் வித் செல் கட்டர் அண்ட் என்னது ஸ்கிராபர் அப்படினா என்னது கோகனட்டோட நாரை என்ன பண்றோம் நாரை உரிக்கிறது ஓகேங்களா அது உரிச்சிட்டு பின்னாடி என்னது கோகனட்டை கட் பண்றது செல் கட்டறது கட் பண்றது கட் பண்ண வாட்டர் என்ன பண்றோம் நம்ம ஒரு டேங்க் மூலமா கலெக்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கு அப்புறம் அந்த கட் பண்ண தேங்காய் என்ன பண்றோம் நாம துருவுறோம் ஓகேங்களா துருவுது ஸ்கிராப் தட் மீன்ஸ் என்னது எல்லாமே சேர்ந்து மல்டி என்னது ஒன் எக்யூப்மென்ட் என்ன பண்ணோம் நாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அத இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன பண்ணிருக்கோம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இட் இஸ் அண்டர் ப்ராசசிங் இருக்கு when I filed na 2020 ல ஃபைல் பண்ணிருக்கேன் இப்போ how many years are gone 4 years gone இன்னைக்கும் அது என்ன இருக்கு இயரிங் process தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா இப்ப பேட்டரிஸ் வாங்குனாலும் அது என்னது கமர்ஷியலைஸ் பண்ண முடியாது ஏன்னா அந்த மெட்டீரியலோட காஸ்ட் அப்பவே எவ்வளவு 20000 rupees இப்போ மெட்டீரியல் மைல்ட் ஸ்டீலோட காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அதிகமாயிச்சு அன்னைக்கு மைல்ட் ஸ்டீல் என்ன ஆச்சு ரேட் கம்மி ஆயிச்சு இன்னைக்கு என்ன ஆச்சு அதிகமாயிச்சு இப்போ 60000 ரூபாய் வந்துரும் அந்த காஸ்ட் அப்படி வாங்கின கமர்ஷியலைஸ் பண்ணா என்னால கமர்ஷியலைஸ் பண்ண முடியுமா முடியாது பேட்டரிஸ் வாங்கலாம் கமர்ஷியலைஸ் பண்ணா ஐ கேன் டிபெண்ட் ஆன் அந்த which industry நான் என்ன பண்ணும் போய் சர்ச் பண்ணி அவங்க கிட்ட தான் ராயல்டி என்ன பண்ண முடியும் வாங்க முடியும் அப்ப அன்னைக்கு நான் யோசிக்கல ஃபைல் பண்ணும்போது இட் should be எகனாமிக்கலா இருக்கணும் இட் should be ஆஃப்டர் தட் நான் ஐபிஆர் குள்ள வரும்போது தான் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா திங்க் பண்ணனும்னா நம்ம என்ன பண்ணோம் எகனாமிக்கலா என்ன பண்ணணும் முதல்ல ஃபைல் பண்ணனும் அதான் பேட்டர்ன் சர்ச்சபிலிட்டி பிஃபோர் தி ஃபைலிங் தி பேட்டர்ன் இட் should be என்ன இருக்கணும் எகனாமிக்கலா இருக்கணும் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் கமர்ஷியலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் செஷன்ல how to draft a pattern பார்க்கலாம் how can I file a pattern 5 ஃபார்ம் பார்த்தேன் how to draft a pattern பார்க்கலாம் thank you very much permission means இப்போ நம்ம ஒரு அப்ளிகேட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு அப்ளிகேட்டை ஆட் பண்ணிக்கலாம் சோ எப்போ வேணாலும் நம்ம அப்ளிகேட்டை ஆட் பண்ணலாம் சப்போஸ் கிராண்ட் சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க அந்த அப்ளிகேட் வந்து ஒரு பீப்புள் வந்து இன்ட்ரஸ்ட் கமர்ஷியலைஸ் பண்றதுக்காக அவர் என்ன பண்ண அந்த ப்ராடக்ட்டை அவரால் கமர்ஷியலைஸ் பண்ண முடியல மணி கிடையாது சோ அப்ப என்ன பண்ணனும்னா பை யூசிங் பேட்டன்ட் ஏஜென்ட் மூலமா
இன்னொரு அப்ளிகேண்ட் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஆனா அது கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் தான். பட் பேட்டர்ன் ஆஃப் அடிஷன், அதான் பேட்டர்ன் ஆஃப் அடிஷன். ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம், at the same time என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த 5 அப்ளிகேண்ட்ஸ்ல இந்த ஒன் ஆஃப் தி அப்ளிகேண்ட்ஸ் வந்து எனக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னும் போது ரிமைனிங் 4 அப்ளிகேண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த ஒன் அப்ளிகேண்ட் என்ன பண்ணணும், கேன்சலேஷன் பண்ணணும். ஆனா ஒரு அப்ளிகேண்ட் சொன்னா மட்டும் கூட அந்த ரிமூவ் அப்ளிகேண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள். பட் அது பாசிபிள் இருக்கு, 99% பாசிபிள் இருக்கு. இந்த 4 அப்ளிகேண்ட்ஸ் என்ன பண்ணணும், இன்டிமேட் பண்ணணும். இந்த அப்ளிகேண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன விட எங்களுக்கு ஷூட் அப்லாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் a pattern of addition. நம்பர் ஆஃப் அப்ளிகேண்ட்ஸ் எவ்வளவு வேணாலும் போடலாம். இன்னொன்னு applicants means the applicants it will be all the applicants are will be same equal தான். நீங்க உங்களை ஏமாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட் 2000 ரூபாய், ரெண்டாவது அப்ளிகேண்ட் 3000 ரூபாய். இதை கட்டி நீங்க ஏமாந்தீங்க. You don't tell authors. இயர் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த பேட்டன்ட்ல வந்து ஆத்தர்ஸ்ன்ற நேமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவேர்னஸ் என்னது இல்லைன்னு அர்த்தம். அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆத்தருக்கு 2000 ரூபாய், 10வது ஆத்தருக்கு 1000 ரூபாய், 500 ரூபாய். So all the applicants are equal. All the applicants are equal. Complement என்னது, applicants என்ன சொன்ன ஆல்ரெடி, authorized to compensate the applicants தான் authorized to compensate the product. அப்ப அவருக்கு தான் இருக்குது. 4 பேருக்கு இருந்தா 4 பேருக்கு அப்ளிகேண்ட் போடலாம். அவர் 4 பேருக்குமே என்னது அந்த காம்ப்ளிமெண்ட் போய் சேரும். 5 பேர் போட்டாலும் என்ன நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் போடலாம், தப்பு கிடையாது. 100 அப்ளிகேஷன்ஸ் கூட போடலாம். சார் 100 அப்ளிகேஷன்ஸ் போடலாம்ன்றீங்க. அந்த 100 அப்ளிகேஷன்ஸ் போடும்போது மேனுவலா தான் போய் கொரியர் தான் பண்ணி ஆகும். வேற வழி இல்லை. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணாது, ஹேக் ஆகும். உங்களை 100 அப்ளிகேஷன்ஸ் போடுற அளவுக்கு என்ன ஆகுது, டேட்டா என்ட்ரி பண்ணல. we have to enter the data. சோ அப்படி என்டர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், ஹேக் ஆகும். சோ அப்ப நீங்க மேனுவலா அப்ளை பண்ணிக்கலாம். போய் எப்படி சார் மேனுவலா அப்ளை பண்ணா, அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணணும். you have to download the form number 1, form number 2 and then form number 9 and form number 18 இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி manually you have to fill everything வந்து மேனுவலா ஃபில் பண்ணனும். ஃபார்ம் 2 மட்டும் என்ன பண்ணணும், நீங்க டைப் இட் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்ல டைப் இட் பண்ணி அதை என்ன பண்ணணும், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். by using the patent agent மூலமா ஆத்தரைஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், by using courier, by using என்னது courier intellectual property ஆபீஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம், courier சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஃபைலிங் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் என்ன பண்ணிடுவாங்க, சென்ட் பண்ணிடுவாங்க. சோ நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட்ஸ் எனக்கு ஐ நீட் மோர் அப்ளிகன்ட்ஸ்னா ஒரு இங்க வந்து நான் 20 அப்ளிகன்ட்ஸ் வரைக்கும் போட்டுருக்கேன் நானே. சோ அதே நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டேன். என்னன்னா ஒரு 10வது அப்ளிகன்ட்ஸ் வந்து டேட்டா என்ட்ரி ஆகும்போது திடீர்னு ஹேங் ஆயிடுது. ஹேங் அடுத்த நிமிஷம் திரும்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இருந்தாலும். சோ அதனால அப்ளிகன்ட்ஸ் ஆட் பண்றதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மினிமம் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஒரு 5 அப்ளிகன்ட்ஸ் போறது பெஸ்ட். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் மோர் அப்ளிகன்ட்ஸ் வேண்டாம்னு சொல்றேன். ஓகேங்களா, 10 பேர் நீங்க சப்போஸ் வந்து ஒரே காலேஜ்ல இருந்து யூ காட் பேட்டர்ன் ரைட்ஸ் வெச்சுக்கோங்க. 10 பேர் 10 டிஃபரண்ட் பிளேஸ்ல இருப்பீங்க. அந்த ப்ராடக்ட்டை கமர்ஷியலைஸ் பண்ணும்போது 10 பேருக்கு 10 ஒபினியன் வரும். சோ அதனால அப்ளிகன்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றத பாருங்க. 2 பேர் 3 பேர் 5 பேர்னா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா கமர்ஷியலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? சோ ஃபைலிங் ரெக்யூர்மெண்ட்ஸ் கொண்டாட ஃபார்ம் நம்பர்ஸ் டைரக்டா நம்ம போயிரன டைம் இல்ல. சோ ஃபார்ம் நம்பர் 1 சொல்லிட்டேன். ஃபார்ம் நம்பர் 2 வந்து ப்ரொவிஷனலா என்னது கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டேன். ஃபார்ம் நம்பர் 3 ஸ்டேட்மென்ட் ஆஃப் ஃபாரின் ஃபைலிங். ஃபாரின் ஃபைலிங் என்னன்னா என்னோட அப்ளிகேண்ட்ல வந்து நான் என்ன பண்றேன், ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேண்ட் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். அவ இல்லனா ஃபாரின்ல ஒரு வர்க் பண்றாரு. ஃபாரின்ல நம்ம இந்தியன் நேஷனாலிட்டி பர்சன் என்ன பண்றாரு, ஃபாரின்ல வர்க் பண்றாரு. ஓகேங்களா, அப்ப ஃபார்ம் நம்பர் 3 வைக்கணும். ஃபார்ம் நம்பர் என்ன பண்ணனும், 3. அவர் வந்து இந்தியன் நேஷனாலிட்டி தான், பட் இஸ் வர்க்கிங் எங்க, ஃபாரின்ல வர்க் பண்றாரு ஒரு யூனிவர்சிட்டில. அவரோட அட்ரஸ் அங்க நம்ம பண்ணுவோம். ஆனா நேஷனாலிட்டில என்னதான் போடணும், இந்தியன் தான் போடணும் ஃபைல் பண்ணும்போது. சோ அப்ப அந்த மாதிரி ஃபார்ம் வைக்கணும். ஃபார்ம் நம்பர் 5 டிக்ளரேஷன் ஆஃப் தி இன்வென்டர். சோ இன்வென்டர்ஷிப்புக்கு தனியா என்ன பண்ணணும், ஒரு ஃபார்ம் நம்பர் வைக்கணும். ஓகேங்களா, அப்ளிகன்ட்க்கு இன்வென்டர் நாம சொல்லிட்டோம், அது ஃபார்ம் நம்பர் 1ல வந்துருது. இருந்தாலும் டிக்ளரேஷன் பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் 5 என்ன பண்ணணும், இன்வென்டர்ஸ்க்கு வைக்கணும். ஃபார்ம் நம்பர் 26 தான் ஆல்ரெடி ஏலியர் பப்ளிகேஷன் சொல்லிட்ட. ஃபார்ம் நம்பர் 9. ஃபார்ம் நம்பர் 26 என்னன்னா பவர் ஆஃப் அட்டார்னி. நான் தான் சொன்னேன் 100 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க என்ன பண்ணணும்,
பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கணும். அதான் ஃபார்ம் நம்பர் 26. அது பேர் தான் ஃபார்ம் நம்பர் 26. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ப்ரூஃப் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும், லீகலா ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணணும். அந்த பேராகிராஃப் எவ்வளோ தான் இருக்கணும், 9 pages தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேலே பேராகிராஃப் என்ன கூடாது, சரி போகக்கூடாது. சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட் காப்பி வந்து கன்வென்ஷன் அப்ளிகேஷன். அதாவது ஒரு கன்வென்ஷன் அப்ளிகேஷன் என்னது, இந்தியன் கண்ட்ரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கும். ஓகேங்களா? ஃபாரின் கண்ட்ரி எதுவுமே என்னவாது, கொடுக்காது. இந்தியன் கண்ட்ரி தானே, இந்தியன் கண்ட்ரி தான் இந்த சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும், கொடுக்கும். ஓகேங்களா? ஃபார்ம் நம்பர் 4. நான் வந்து எனக்கு குறிப்பிட்ட டைம் என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன் வித்தின் 48 மந்த்ல ஐ ஹேவ் டு ரிப்ளை ஃபார் என்னது, எஃப்ஐஆர் காப்பி. ஐ ஹேவ் டு ரிப்ளை ஃபார் எஃப்ஐஆர் காப்பி நான் ரிப்ளை பண்ணணும். ஆனா 48 மந்த் முடிஞ்சிருச்சு. நான் எஃப்ஐஆர் காப்பிக்கு என்ன பண்ண முடியாது, எலிஜிபிள் இல்லை. நான் அப்போ எக்ஸ்டென்ஷன் டைம் கேட்கலாம், அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம், கேட்கலாம். 48 மந்த் முடிஞ்சிச்சு, திரும்ப எனக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. நிறைய ப்ரூஃப் இல்லாமலாம் இருந்தது. அதுக்குள்ள 4 இயர்ஸ்க்குள்ள என்னால் ப்ரூஃப் என்ன பண்ண முடியல, கலெக்ட் பண்ண முடியல. நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்பெரிமெண்டல் அதர்வைஸ் கண்டக்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வந்து என்ன லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நிறைய கண்டக்ட் பண்ணிருக்கோம் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட். அப்போ அது லேட் ஆயிடுச்சு, 4 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார்ம் நம்பர் என்னது 4, ரெக்வஸ்ட் ஃபார் என்னது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டைம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டைம் வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஃபார்ம் நம்பர் 6 என்னன்னா சேஞ்ச் இன் அப்ளிகன்ட். அப்ளிகன்ட் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல பேட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கீங்க, இன்ஸ்டிடியூஷன் நேம் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், இன் பர்சன் போடலாம். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட, இன்ஸ்டிடியூஷன் கிட்ட என்ன பண்ணணும், பர்மிஷன் வாங்கணும். ஸோ சேஞ்ச் இன் அப்ளிகன்ட். ஓகேங்களா? ஒரு பர்சன் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு பர்சன் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார்ம் நம்பர் 7. போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் வரும்போது வித்தின் 7 டேஸ்க்குள்ள போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் வரதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபார்ம் நம்பர் 7 என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணி ஆகும். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் கிராண்ட் அப்போசிஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்ப அந்த சமயத்தில் ஃபார்ம் நம்பர் 7 சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி சேஃப். யூ வில் பி சேஃப். நீங்க சப்மிட் பண்ணாம போயிட்டீங்கன்னா அது வித்தின் 7 டேஸ் ப்ராசஸ் என்ன பண்ண மாட்டான், அப்ளிகபிள் பண்ணிக்க மாட்டான். நான் என்ன சொன்ன, போஸ்ட் கிராண்ட் சப்மிஷன்ல வித்தின் 7 டேஸ்ல என்ன பண்ணணும், அவன் வந்து இன்னொரு பர்சன் தேர்ட் பார்ட்டி அப்போசிஷன் வரணும். நீங்க இந்த ஃபார்ம் நம்பர் 7 வைக்காத போயிட்டீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகுது, அட்வான்டேஜே போயிடும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஐபிஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவன் போஸ்ட் கிராண்ட் சப்மிஷன் உங்களை லேட் பண்ணுவான். வித்தின் 7 டேஸ்ல என்ன பண்ண மாட்டான். அப்ப ஃபார்ம் நம்பர் 7 கண்டிப்பா நோட்டீஸ் ஆஃப் அப்போசிஷன் போஸ்ட் கிராண்ட் அது சப்மிட் பண்ணணும் நாம. ஃபார்ம் நம்பர் 8 மென்ஷனிங் தி நேம் ஆஃப் தி இன்வென்டர். அது வந்து ஃபார்ம் நம்பர் 8ல என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். ஃபார்ம் நம்பர் 10 வந்து நம்மளுக்கு இப்போ இல்ல அமெண்ட்மெண்ட் ஆஃப் பேட்டர்ன். அது அமெண்ட்மெண்ட் ஒவ்வொரு முறை சேஞ்ச் ஆகும்போது என்ன பண்ண முடியும், நம்ம அந்த ஃபார்ம் நம்பர் என்ன பண்ண முடியும், அவனே சொல்லுவான் அந்த ஃபார்ம் நம்பர் சேஞ்ச் பண்றது. ஃபார்ம் நம்பர் 13 அமெண்ட்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அது நம்மளுக்கு இல்ல இப்ப. ஓகேங்களா? ஃபார்ம் நம்பர் 15 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேட்டர்ன், அது நம்மளுக்கு இல்ல இப்ப. ஃபார்ம் நம்பர் 22 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பேட்டர்ன் ஏஜென்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார்ம் நம்பர் 22 நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணி ஆகணும். ஏன், அவதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பேட்டர்ன் ஏஜென்ட். ஓகேங்களா? அந்த ஃபார்ம் நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபார்ம் நம்பர் 25 அப்படின்னா பர்மிஷன் ஃபார் மேக்கிங் பேட்டர்ன் அப்ளிகேஷன் அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியா நான் என்ன பண்ணலாம், யார் வேணா என்ன பண்ணலாம், போடலாம். இப்போ ஃபாரின்ல ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு அப்ளிகண்டா இருக்காரு, அவரை நான் என்ன பண்ணணும், இந்தியன் நேஷனாலிட்டியில என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆனா பட் பர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி தான் நீங்க ஆஸ்திரேலியன் பேட்டர்ன் அப்ளை பண்ணும்போது ஃப்ராடா மாறினதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட ஃபார்ம் நம்பர் என்ன பண்ணிடணும், சப்மிட் பண்ணிடணும். அவங்க எப்படி பண்ணாங்கன்றத நான் சொல்லிடுறேன். உங்க ஃபோன் நம்பரை வந்து அங்க இருக்கிற ஒரு ஃபோன் நம்பரை, உங்க அப்ளிகன்ட் நீங்களா, அங்க ஒரு டெலிஃபோன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணி விட்டாங்க. உங்க நம்பர் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த ஆஸ்திரேலியன் டெலிஃபோன் நம்பரை என்ன பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஆஸ்திரேலியன் நேஷனாலிட்டி பர்சனா நீங்க போயிருவீங்க. அதுக்கு பதிலாக அவங்க கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், நீங்க டேரக்டா இந்த மாதிரி ஃபார்ம் நம்பர் என்ன பண்ணலாம், பர்மிஷன் ஃபார் என்னது மேக்கிங் என்னது பேட்டர்ன் ஃபைல் பண்றது அவுட் சைட் இந்தியாவுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃபார்ம் அங்கேயே சப்மிட் பண்ணிருந்தா அது ஆஸ்திரேலியன் பேட்டர்ன் என்னது நாட் ஃப்ராட். ஓகேங்களா? அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா நீ செக் பண்ணிக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியன் பேட்டர்ன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஃபார்ம் நம்பர் வைக்காம ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, உங்க டெலிஃபோன் நம்பரை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அது தப்பு. ஸோ கம்பல்சரி என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்கு. பட் நீங்க என்ன பண்ணணும், ஃபார்மை சப்மிட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஃபார்ம்ஸ் என்னது டு ஃபைல் என்னது பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் என்னோட கம்பெனி நேம், NSKD டெக்னோ ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் சொல்யூஷன்.
IPR consulting firm. கீழே இருக்கிற வெப்சைட் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். www.nskdtechno.com www.nskdtechno.com. இன் ஃபியூச்சர்ல பிரான்ச் ஆஃபீஸ் வந்து லொகேட் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஹெட் ஆஃபீஸ் ஐ பி லொகேட்டட் அட் தர்மபுரி. என்னுடைய ஓன் பிளேஸ்ல என்ன பண்ணிருக்கேன், ஹெட் ஆஃபீஸ் லொகேட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ல வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னை, பெங்களூர்ல என்ன பண்றேன், ஸோ லொகேஷன் பார்த்துட்டு இருக்கேன் IPR அகாடமி ஓப்பன் பண்றதுக்கு. ஸோ இது என்னோட இமெயில் ஐடி. அந்த வெப்சைட் மட்டும் தப்பு, அது ஆல்ரெடி என்னது இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், நியூ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். www.nskdtechno.com அந்த கம்பெனி நேம்லேயே தான் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், nskdtechno.com. ஸோ இப்போ நான் ஃபியூ கிராண்ட் சர்டிஃபிகேட் எப்படி அவுட் டு டிராஃப்ட் பேட்டர்ன், இப்போ அவுட் கேனே ஃபைலே பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம். அவுட் டு டிராஃப்ட் பேட்டர்ன் அது ரொம்ப எடுத்துக்காது டைமு. அந்த ஒரு ஃபார்மை வந்து நான் என்ன பண்ணுறேன் காட்டுறேன். ஒரே ஒரு ஃபார்ம் நம்பர் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் 2 ஆல்ரெடி வி டிராஃப்டட் ஒன் டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன் தான். அந்த டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன் எப்படி டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பண்ணுறேன். ஐ வில் ஷோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. சரிங்களா? அந்த ஃபார்ம் நம்பர் 2ல நான் என்ன சொன்னேன், ஃபீல்ட் ஆஃப் தி இன்வென்ஷன், பேக்ரவுண்ட் ஆஃப் தி இன்வென்ஷன், ப்ரியர் ஆர்ட் சர்ச், objectives of the invention, description of the invention, abstract of the invention, and drawings and drawings and drawings. Okay, drawings and drawings. It should not exceed another 25 pages. 20 pages மேல என்ன கூடாது, எக்ஸிட் கூடாதுன்னு சொன்னேன். அந்த ஃபார்ம் மட்டும் இப்போ காட்டுறேன். டிராஃப்டிங் வந்து நீங்க எப்படி ஆஸ் யூசுவலா ஜர்னலுக்கு டிராஃப்ட் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஜெனரல் டிராஃப்ட் தான். ஓகேங்களா? கிளைமை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் எ பேட்டன்ட் ஏஜென்ட் வந்து கிளைம் என்ன பண்ணுவார், கரெக்டா பண்ணுவார். நீங்க சொல்ற ஐடியாஸ் வச்சு அவரே என்ன பண்ணுவார், கிளைம் பண்ணிப்பார். ப்ரியர் ஆர்ட் சர்ச்சும் அது ஆஸ் எ பேட்டன்ட் ஏஜென்ட் என்ன பண்ணுவார், எடுத்துப்பார். ரிமைனிங் டிஸ்கிரிப்ஷனும் அப்ஜெக்டிவ்ஸும் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தி இன்வென்ஷனும் நீங்க என்ன பண்ணுவாருக்கு டிராஃப்டா கொடுத்துட்டீங்கன்னா ஒரு வேட் டாக்குமெண்ட்ல அவர் என்ன பண்ணுவாரு, ஃபுல்லா பேட்டர்ன் ஃபார்மேட்ல என்ன பண்ணுவாரு, மாடிஃபை பண்ணி உங்களுக்கு ரீசெண்ட் பண்ணுவார் ஃபார்ம் 2. அந்த ஃபார்ம் 2 நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? applicants reference identifications allotted by office அப்படி இருக்கு பாருங்க. application number, filing date, amount of fee paid, CPR number, signature. இதான் form number 1. it was acted 1970. நீங்க ஆர்டினரி அப்ளை பண்றீங்களா இல்ல கன்வென்ஷனா அப்ளை பண்றீங்களா இல்ல PCG அப்ளை பண்றீங்களா, டிவிஷன் அப்ளை பண்றீங்களா இல்ல பேட்டர்ன் ஆஃப் அடிஷன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வராது. நம்ம ஆர்டினரி அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு எப்பவுமே நம்ம டிக் பண்ண வேண்டியது. டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர்டினரி. அப்ளிகன்ஸ் டீடைல்ஸ், ஹவுஸ் நம்பர், ஸோ மெயினாக வந்து நம்ம ஸ்ட்ரீட்டு, address for the service applicant in India. So authorized registered patent agent, அவங்க இந்தியன் பேட்டன்ட் ஏஜென்ட் கோட் INPA நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் கன்ஃபார்மா. அந்த 5000 குள்ள அந்த இப்ப 4316னா அவர் என்ன அர்த்தம்னா அவர் வந்து என்னது 4316 பேட்டன்ட் ஏஜென்ட் கோட். பேட்டன்ட் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட் நம்பர் யார் பண்ணிருக்காங்கன்னா அவங்க வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஓகேங்களா? என்னுடைய பேட்டன்ட் ஏஜென்ட் வந்து 4300 இருக்காரு. எங்கிட்ட ஒரு 10 இயர் பேட்டன்ட் ஏஜென்ட் 4000 மேல தான் இருக்காங்க. அவங்க இப்போ ரீசெண்டா என்ன பண்ணாங்க, பேட்டன்ட் ஏஜென்ட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணாங்க. ஆனா பேட்டன்ட் ஏஜென்ட் 1ன்னு இருப்பாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் எங்க சார் எடுக்கலாம்னு கேட்டா IPR வெப்சைட்ல போயிட்டு அவங்க பேட்டன்ட் ஏஜென்ட் உடைய என்ன பண்ணிருப்பாங்க, கோடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஸோ அங்கேயே நம்ம எடுத்துக்கலாம். எந்த பேட்டன்ட் ஏஜென்ட் நீங்க வந்து ஃபோன் பண்ணி த்ரூ ஃபோன் கால் மூலமா தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும் பேட்டன்ட் ஏஜென்ட். அந்த ஃபோன் நம்பர் அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கு. இதை நான் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃபைல் பண்ணணும். அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி அவர் என்ன ஃபார்ம் நம்பரோ அந்த ஃபார்ம் நம்பர் என்ன பண்ணணும், இந்த அவருடைய நம்பர் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். அவரே பண்ணுவார் எல்லாமே. அவர் நம்பர் மென்ஷன் பண்ணாமல் ஃபைல்னா அந்த ஃபைல் என்ன ஆயிடும், ரிஜெக்ட் ஆயிடும், உடனே ரிஜெக்ட் ஆயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆஸ் அன் அப்ளிகண்டா நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். வித்தவுட் பேட்டன்ட் ஏஜென்ட் மூலமா நான் ஃபைல் பண்றேன்னா ஆஸ் அன் அப்ளிகண்டா இருக்கணும். ஆஸ் என்னது அப்ளிகண்டா மட்டும் இருந்தால் மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும். மற்ற யாருமே இந்த பேட்டன்ட் இதை என்ன பண்ண முடியாது, ஃபைல் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டியூட் கூட என்ன பண்ணணும்னா பை யூசிங் பேட்டன்ட் ஏஜென்ட் வச்சு தான் ஃபைல் பண்ண முடியும்.
இண்டஸ்ட்ரியல் பீப்புள் கூட பை யூசிங் பேட்டன்ட் ஏஜென்ட் வச்சு தான் ஃபைல் பண்ணணும். பட் ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் தான் அலோவ் பண்றாங்க பேட்டன்ட் ஃபைல் பண்றது. ஒரு கேட்டகரி வந்து as an applicant, as an applicant, யார் அப்ளிகண்டா இருக்காங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம். ரெண்டாவது கேட்டகரி வந்து பேட்டன்ட் ஏஜென்ட் மட்டும் தான். இவங்களை தவிர யாருக்கும் இண்டஸ்ட்ரியில கூட பர்மிஷன் கொடுக்கல. இண்டஸ்ட்ரியில் வந்து அசோசியேட் எப்படி பண்ணுவாங்கன்னா பை யூசிங் பேட்டன்ட் ஏஜென்ட் மூலமா தான் பண்ணுவாங்க. இப்போ இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன் நம்பர் நமக்கு தேவையில்லை. நம்ம பை யூசிங் என்னது நேஷனல் லெவலில் தான் பண்ண போகிறோம். அப்போ இன்டர்நேஷனல் அப்ளிகேஷன் நம்பரை நம்ம நில்லுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஐஃபன் போட்டுடணும். ஸோ எது நம்மளுக்கு தேவையில்லாம டேட்டா கன்வென்ஷன் கண்ட்ரி நம்ம பண்ணுறது இல்லை. ஒன்லி அந்த ஆர்டினரி அப்ளிகேஷன் ஒன்லி பை யூசிங் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அதை மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். டிவிஷன் அப்ளிகேஷன் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதையும் நம்ம நீல் போட்டுடணும். பேட்டன்ட் ஆஃப் அடிஷன் நம்மளுக்கு கிடையாது. எப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போறோமோ அப்போ தான் என்ன பண்ண போகிறேன், பேட்டன்ட் அடிஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஆர்டினரி ஃபைலிங்கில் அது தேவை. டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷன் ஆஃப் இன்வென்டர்ல டிக்ளரேஷன் கொடுக்கணும். கேஸ் ஆஃப் அப்ளிகண்ட் அசைனிங் பண்ணணும். ஸ்கேனிங் சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேனிங் சைன் பண்ணும்போது எல்லாமே ஷேட் பேக்ரவுண்ட் வந்து ஷேட் பண்ணி கொடுக்குறீங்க, அது கொடுக்க கூடாது. ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கும். என்னது ஒயிட் பேக்ரவுண்ட்ல மட்டும் தான் ஸ்கேனிங் சைன் வந்து கொடுக்கணும். அவங்களோட டிக்ளரேஷன் சைன் கண்டிப்பா 10 அப்ளிகண்ட் இருந்தாலும் 10 அப்ளிகண்ட் சிக்னேச்சர் கம்பல்சரி என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி தான் பண்ணணும். அது ஒரு அப்ளிகண்ட் சிக்னேச்சர் இருந்தாலும் எப்போ வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி, இது கூட எஃப்ஐஆர் காப்பி சாதாரணமா இந்த ஃபார்ம் நம்பர் சாதாரணமா நினைச்சாங்க. இந்த ஃபார்ம்ல ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலுமே எஃப்ஐஆர் என்ன ஆயிடும், ரிப்ளை ஆயிடும். நம்ம பார்க்கிறதுக்கு ஆர்டினரி ஃபார்ம் மாதிரி தெரியும், ஆனா ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருந்தாலும் எஃப்ஐஆர் என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப அவருடைய சைன் ஒன்ஸ் இனிஷியல் வந்து போடும்போது ஒரு ஆடிங் அப்ளிகண்ட் இனிஷியல் போடும்போது நிறைய டைம் எங்ககிட்ட மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபைனலா சார் ஆர் யூ வெரிஃபைடு, ஐ கேன் ஃபைல் த பேட்டன்ட் சார் அப்படின்னு பல முறை கேட்டிருப்பேன். சார் ஐ வெரிஃபை சார், நீங்க ஃபைல் பண்ணா சொல்ல. ஆஃப்டர் ஃபைலிங் அப்புறம் சார் யூ டிட் என்னது மிஸ்டேக்ஸ் ஃபார் என்னது அப்ளிகண்ட் நேம் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்வாரு. ஆஃப்டர் ஃபைலிங் அப்புறம் யூ கேனாட் சேஞ்ச் என்னது அப்ளிகண்ட். அதுக்கு லாங் ப்ராசஸ் எடுத்துக்கும். அப்ப பப்ளிஷ் ஆகுறது என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால பிஃபோர் யூ கேன் செக் யுவர் என்னது இனிஷியல் மிஸ்டரா இல்லை டாக்டரா இல்லை மிஸ்ஸஸா இல்லை எம் கோபாலகிருஷ்ணனா இல்லை கேஎம் கோபாலகிருஷ்ணனா எவ்ரிதிங் என்ன பண்ணும், ஆடிங் அப்ளிகேட் பண்ணும். ஏன்னா ஆடிங் பண்ணும்போது கம்ப்யூட்டர் வந்து என்ன ஆகும், ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இங்க பிரச்சனையே சாஃப்ட்வேர் தான். இங்க சாஃப்ட்வேர் இந்தியன் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபாரின் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணல, இந்தியன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். இந்தியன் சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும், ரொம்ப என்னது ரொம்ப ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறது. டிராஃப்டிங் பண்ணும்போது கூட நாங்கள் கஷ்டப்படல. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபைலிங் பண்ணும்போது தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம் ஒரு ஃபைலிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இட் வில் பி வெரி ஸ்லோ ப்ராசஸ். ரொம்ப என்னது ஸ்லோ ப்ராசஸ். இப்போ இந்த 2 இயர்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் பேட்டர்ன் ஃபைலிங் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ண அகைன் இம்ப்ளிமெண்ட் பண்ண அதே சாஃப்ட்வேர் தான் இருக்கு. ஸோ அப்போ எங்க வந்து நம்மளுக்கு மிஸ்டேக், பேமெண்ட் கேட்வே போகும்போது நீங்க 4100 rupees பண்ணிடுறீங்க. நான் எப்பவுமே பேமெண்ட் கேட்வேல நான் மட்டும் தான் இது வரைக்கும் மிஸ்டேக் பண்ணாம இருக்கேன். எப்பவுமே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மூலமா பேமெண்ட் பண்ணாதீங்க, பை யூசிங் கிரெடிட் கார்டு மூலமா பண்ணுங்க. கிரெடிட் கார்டுனா உங்களுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா டெபிட் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன். அந்த பேமெண்ட் கேட்வே போகும்போது அங்க என்ன ஆகுது, ஃபுல் ஸ்டக் ஆகி பேமெண்ட் என்ன ஆகுது, ரீடைரக்ட் அப்படின்னு வந்துடுது. அப்படி வரும்போது 1 ஹவருக்கு அப்புறம் தான் திரும்ப என்ன பண்ண முடியும், திரும்ப ஃபைல் பண்ணணும். 1 hour ஆயிடும். அது வரைக்கும் அந்த பெண்டிங் டிரான்சாக்ஷன்ல போய் என்ன ஆயிடும், விழுந்துடும். அப்ப அந்த 1 hour அந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா இருக்கும். பை யூசிங் கிரெடிட் கார்டுல என்ன பண்ணுங்க, ஃபைல் பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் மூலமா என்ன பண்ணாதீங்க, டெபிட் பண்ணாதீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவன் என்ன பண்றது இல்ல, டிரான்சாக்ஷன் பண்றது. அந்த 4500 ரூபாய் நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது, ரீஃபண்ட் பண்றது இல்ல. 4500 ரூபாய் எல்லாமே என்ன ஆயிடுது, போயிடுது. ஆனா கிரெடிட் கார்டு அப்படி பண்ண மாட்டான். அவன் கிரெடிட் கார்டு என்ன பண்ண, டோல் ஃப்ரீ நம்பர்ல போய் என்ன பண்ணலாம், நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 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 இடத்துல இதா இருக்கு. அப்ப டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகன்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இன்வென்டரி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு சிக்னேச்சர் கூட என்ன கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆனா ரெக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன்ல திரும்பவும் அகைன் ஃபார்ம் நம்பர் 1 சப்மிட் பண்றதுக்கு அதுக்கு ரீஃபைலிங் ஆக என்ன பண்ணலாம், அப்ளிகேஷனே போட்டுடலாம். ஓகேங்களா, ரீஃபைலிங்கே போட்டுடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் காம்ப்ளிகேட்டட் உருவாக்கிடுவான். ஒரு டைட்டில் ஆஃப் த இன்வென்ஷன்ல நாங்க ஜஸ்ட் அந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுக்கு ஸ்பெல்லிங் என்ன பண்ணிட்டோம்,
தப்பா போட்டோம். 3 மாசமா அவனுக்கு மெயில் மேல கம்யூனிகேட் பண்ணி அந்த டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன் சேஞ்ச் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ண ஒரு பேட்டன்ட் ஏஜென்ட்டே ரெக்வஸ்ட் பண்றாரு. ஆனா பேட்டன்ட் கண்ட்ரோல் ஆஃபீஸர் என்ன பண்ணல, அக்செப்டே பண்ணல. டைட்டில் ஆஃப் தி இங்க மென்ஷன் பண்ணும்போது டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷனும் இருக்கும் ஃபார்ம் 1ல, அதுவும் ப்ராப்பரா என்ன பண்ணணும் மென்ஷன் பண்ணணும். ஒரு டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன் யூசிங் எதனா விட்டுறீங்க, அடுத்துன்னு விடுறீங்க சரிங்களா, எதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணிடுங்க, டிசைட் பண்ணிடுங்க ஃபார்ம் 1 ஃபில் பண்ணும்போது. இது வந்து மேனுவல் மெத்தட்ல நான் காட்டுறேன். இது என்ன எல்லாமே எப்படி இருக்கும், ஆன்லைன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும் சரிங்களா. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் மட்டும் நான் காட்டுறேன், எல்லா ஃபார்மும் வேணாம், டைம் இல்லை சரிங்களா. இது ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன். டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன் மேல மென்ஷன் பண்றீங்களா, டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன், அப்ளிகன்ட் நேம், நேஷனாலிட்டி ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட், அட்ரஸ். சோ அப்ப அப்ளிகன்ட் மட்டும் தான் அந்த ஃபார்ம் 2ல வரணும், வேற யாரும் என்ன பண்ண கூடாது இந்த ஃபார்ம் 2ல இன்வென்டர்லாம் வர கூடாது. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன சொன்னேன், ப்ரொவிஷனலா கம்ப்ளீட்டா. ப்ரொவிஷனல் என்ன பண்ணிடணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இந்த இடத்துல ஸ்ட்ரைக் அவுட், இது நிறைய பேர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல, அப்ப அவன் எதை எடுத்துப்பான், அது ப்ரொவிஷனலா எடுத்துப்பானா கம்ப்ளீட்டா எடுத்துப்பானா, ரெண்டு பேரும் நீங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாம விட்டுறாங்க. அப்ப இங்க என்னன்னா உங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் இந்த கன்சல்டன்சி வந்து, உங்க எல்லாத்தையும் ஃப்ராட் பண்ணிட்டான். ஏன்னா அது பப்ளிஷ் ஆயிடும் ப்ரொவிஷனல் இல்லைனாலும். ஆனா எப்ப இதெல்லாம் எங்க போய் மிஸ்டேக் முடியும், ரெக்வஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன் எஃப்ஆர் காப்பில டாட் புள்ளி வைக்காததுல எஃப்ஆர் காப்பில என்ன பண்ணுவான், கமெண்ட்ஸ் போடுவான். என்ன பண்ணுவீங்க அப்ப, புரியுதுல சொல்றது, டாட் புள்ளி வைக்கலையா அந்த இடத்துல என்ன பண்ணுவான், எஃப்ஆர் காப்பில கமெண்ட்ஸ் போடுவான். சோ அப்ப இந்த மாதிரி பப்ளிகேஷனோட நிறுத்துறதுனால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன வருது இல்ல, ஐபிஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுது இல்ல. அவன் ரெண்டுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாம இருந்தாலும் பப்ளிஷ் எப்பவுமே ஆயிடும். எப்பவுமே பப்ளிஷ் நான் என்ன சொன்னேன், நீ என்ன ஃபார்ம் நம்பர் தப்பா வச்சாலும் என்ன பண்ணிடுவான், அவனுக்கு தேவை 2 ஃபார்ம் நம்பர் மட்டும் நீங்க கரெக்டா வச்சிருக்கணும். ஒன்னு என்னது சொல்லுங்க பார்க்கலாம், ஃபார்ம் நம்பர் 1 1000 ரூபாய் கட்டுறேன், ரெண்டாவது என்னது ஃபார்ம் நம்பர் 90 எனக்கு தேவை காசு வந்துருச்சு 4500 ரூபாய் வந்துருச்சு, இந்த என்ன பண்ணிடுறேன் நான் ஃபைல் பப்ளிஷ் பண்ணி வெட்டுறேன். ஃபார்ம் 2 இருக்கா கூட இல்லையா கூட பார்க்கல, நிறைய டாக்குமெண்ட்ஸ்ல ஃபார்ம் 2 எவ்வளவு பாருங்க, ஃபார்ம் 2 கூட இல்ல, நிறைய இடத்துல ஃபார்ம் 2 இல்ல, ஆனா ஃபார்ம் நம்பர் ஃபார்ம் 90 வச்சு என்ன பண்ணிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மட்டுமே டவுன்லோட் பண்ணிருக்காங்க, அப்ஸ்ட்ராக்ட் மட்டுமே என்ன பண்ணிருக்காங்க சப்மிட் பண்ணிருக்காங்க, அதுக்கு பப்ளிஷ் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்க இந்த சிஸ்டத்தை நீங்க தான் கேட்கணும், உங்களே மாதிரி தான் கேட்க முடியும், எல்லாருமே கேட்டா தான் முடியும் ஓகேங்களா. சோ அதனால தான் சொல்றாங்க நீங்க கோயிங் ஃபார், அவன் எப்ப வந்து உங்களை எதிர்பார்ப்பானா, எஃப்ஆர் காப்பிக்கு எப்போ வரீங்க, எஃப்ஆர் காப்பிக்கு எப்போ வரீங்கன்னு பார்ப்பான். அப்பதான் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல எஃப்ஆர் காப்பில ரொம்ப கேவலமா என்ன பண்ணிடுவான், கமெண்ட்ஸ் கொடுத்து அது கண்டிப்பா அடுத்த ஸ்டெப் ரிப்ளை எஃப்ஆர் காப்பியே கொடுக்காத அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருவான். ஸோ அதனால ப்ரொவிஷனலா கம்ப்ளீட்டான்றதை என்ன பண்ணுங்க, கரெக்டா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. வித்தின் த 12 month உள்ள கம்ப்ளீட்டா மாத்தி ஆகணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 4th பாயிண்ட் என்னது, டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் பேஜ் என்ன பண்ணணும், எக்காரணத்தை கொண்டு அந்த ப்ரொவிஷனல் கீழே தான் ஆகணும், அது பண்றது இல்லை. ப்ரொவிஷனல் கீழே இதெல்லாம் ரூல்ஸ், ப்ரொவிஷனல் கீழே முன்னாடி எதுவுமே என்ன கூடாது வரக்கூடாது, முன்னாடி 2 தான் வரணும், ஒன்று அப்ளிகண்ட் டைட்டில் ஆஃப் தி இன்வென்ஷன். சார் இதெல்லாம் இவ்வளவு சின்ன குழந்தை மாதிரி சொல்லி தரீங்களா சார் அப்படின்னா, இங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இதுதான் இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். மற்ற எல்லா கண்டென்ட்டுமே அது மாற்றி கூட பண்ணிக்கலாம், அப்ஜெக்டிவ் ஆஃப் தி இன்வென்ஷன் மாடல்ல கொண்டு வந்துடலாம், அது ப்ரியர் ஆர்ட் சர்ச் அது எதுவுமே கொண்டு வந்துருக்கான். ஆனா அது கீழே எல்லாமே ப்ரொவிஷனல் கீழே தான் நான் பண்ண எல்லாத்தையும் அந்த காலத்துக்கு கொண்டு வரணும், ப்ரொவிஷனல் கம்ப்ளீட் கீழே தான் எல்லாமே கொண்டு வரணும், நெக்ஸ்ட் பேஜ் தான் கொண்டு வரணும். கிளைம்ஸ், டேட் அண்ட் சிக்னேச்சர், அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் தி இன்வென்ஷன். நீங்க இவன் வந்து 7 தான் சொல்லிக்கிறான், நீங்க என்ன பண்ணலாம் எக்ஸ்ட்ராவா, நான் அப்ஜெக்டிவ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதை நீங்க ஆட் பண்ணிக்கோ, அது தப்பு கிடையாது. அப்ஜெக்டிவ் ஆஃப் தி இன்வென்ஷன் இவன் 7 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கான், நம்ம என்ன பண்ணிருப்போம், டிராயிங்ஸ் வந்து செப்பரேட் பிடிஎஃப் தான் சப்மிட் பண்ண முடியும். எக்காரணத்தை கொண்டு ஃபார்ம் 2ல டிராயிங்ஸே போடக்கூடாது, அதுலயும் ஃபார்ம் 2ல டிராயிங்ஸ் போட்டு உங்களுக்கு சப்மிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணீங்களா தெரியல, ஃபார்ம் 2ல டிராயிங்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி ஃபார்ம் 2ல டிராயிங்ஸ்க்கு அலோவே கிடையாது, செப்பரேட். நீங்க எழுதுற கிளைம்ஸ்ல அந்த பார்ட்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ணுவீங்க இல்லையா, 101 ஒரு 10 பார்ட்ஸ் இருக்கு, அந்த அசெம்பிள் பார்ட்ஸ்ல 10 நம்பர் இருக்கும், அந்த 10 நம்பர் 101 103 இருக்கு பாத்தீங்களா, அந்த டிராயிங்ஸ்ல என்ன அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா பேஸ் எக்யூப்மென்ட் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றோம், மாடிஃபிகேஷன் ஆஃப் என்னது இன்வென்ஷன். அப்ப எதை மாடிஃபிகேஷன் பண்ண போறீங்க, பார்ட்ஸ் தான் மாடிஃபிகேஷன் பண்ண போறீங்க. அந்த பார்ட்ஸ் வந்து கிளியரா என்ன பண்ணணும், கிளைம்ல எல்லா பார்ட்ஸ்மே என்ன பண்ணணும், கிளைம்ல வரணும். பிராக்கெட் ஓபன் பண்ணி ரைட் அப் பண்ணி 101
102 இந்த மாதிரி 201 202 இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இது வந்து நாம்ஸ் இல்ல 1 என்னது 1 1 to 100 கூட கொடுத்துக்கலாம். 1 இல்ல 101 102 எப்படி வேணா சீரியல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி தான் லைன் அப் தான் கொடுக்கணும். 101 கொடுத்துறது 102 இல்லனா அவன் என்ன பண்ண மாட்டான். நீ மாடிஃபிகேஷன் அத பண்ணல, ஆனா அங்க அந்த பார்ட்ஸ் நேம் என்ன பண்ணு மென்ஷன் பண்ணி கிளைம் பண்றது அது 101 ஆ இருக்கலாம் 103 ஆ கூட இருக்கலாம். அதான் கிளைம்ஸ். இங்க கிளைம்ஸ் நம்ம இது பண்ணனும். இந்த கிளைம்ஸ் சொல்லிருக்காங்க பாருங்க. not applicable for provisional specification claim should start with another. so I அப்படினு போட்டு ஸ்லாஷ் போட்டு v claim தான் என்ன பண்ணனும். இது போட மாட்டான். v claims போட்டுப்பான். நல்லா பாருங்க. அவன் இந்த செமிகோலன் கூட பாருங்க. இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செமிகோலன். பாத்து தெரியுதுங்க உங்களுக்கு. இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணனும் செமிகோலன் போட்டு. இதுக்கு என்ன பண்றான் FR காமிக்கிற ஒரு பேஜுக்கு கமெண்ட்ஸ் கொடுப்பான். ஒரு பேஜ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க செமிகோலன் போடல IV claim and separate பேஜ்ல claim பொறுத்த வரைக்கும் செப்பரேட் பேஜ்ல மட்டும் தான் இருக்கணும். அந்த இடத்துல ரெஜிஸ்டர்ட் பேட்டன்ட் ஏஜென்ட் சிக்னேச்சர் என்ன இருக்கணும் 200% இருக்கணும் claimல. ஏன்னா நம்ம claim பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், நம்ம பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்க போறோம். அந்த இடத்துல பேட்டன்ட் ஏஜென்ட் உடைய சிக்னேச்சர் கம்பல்சரி. இட் வில் பி மஸ்ட் ஃபார் என்னது பேட்டன்ட் ஏஜென்ட் சிக்னேச்சர் எவ்ரி பேஜ்லயே போடுவாங்க. எங்க பேட்டன்ட் ஏஜென்ட்லாம் எல்லா பேஜ்லயுமே என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. ஆனா கிளைம்ல கண்டிப்பா இல்லனா யுவர் பேப்பர் will be என்னது ரிஜெக்டட். இது மாதிரி சின்ன குழந்தை யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான வேர்டு. அப்ப வர நீங்க அப்பதான் ஒரு கன்சல்டன்சி போறோம் queries என்ன பண்ணுவீங்க அதிகமா கேட்பீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியல அவங்ககிட்ட ரைஸ் பண்ணும்போது ஐயோ இவங்க கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு வேற கஸ்டமருக்கு தான் என்ன பண்ணுவான் போவோம். ஓகேங்களா? இது வந்து ஃபார்ம் நம்பர் 2. ஃபார்ம் நம்பர் 1 முடிஞ்சதுங்களா? ஃபார்ம் நம்பர் 9 நம்மளுக்கு ஏர்லியர் பப்ளிகேஷன். ஃபார்ம் நம்பர் 8 ஏர்லியர் பப்ளிகேஷன். ரெக்வெஸ்ட் ஃபார் பப்ளிகேஷன் ஆர் ஏர்லியர் பப்ளிகேஷன். நேம் அட்ரஸ், இந்த அட்ரஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்ளிகேட் நேஷனாலிட்டி பர்சன். ஃபார்ம் நம்பர் 9ல நம்மளுக்கு வந்து அங்க இன்வென்டர் நேமே என்ன ஆகுது வராது. அதனால போத் அப்ளிகன்ட் அண்ட் இன்வென்டரா எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. இன்வென்டரா இருந்து நம்ம ஒண்ணுமே சாதிக்க போறதில்ல. ஒரு என்ன பண்ணா வெளியே கிடைச்சு போனா நான் இதுக்கு என்ன பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லிக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க போத் அப்ளிகன்ட் என்னது இன்வென்டரா போடுங்க. அப்ப இந்த அப்ளிகன்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க நேம் என்ன ஆயிடும் ஏர்லியர் பப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். சோ வேண்டாம் சார் இன்வென்டர் மட்டும் போடாதீங்க. சப்போஸ் இது ரெண்டு விதமான பேட்டர்ன் டைப் இருக்கு. ஒன்னு இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன், இண்டிவிஜுவல் பேட்டர்ன். இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் என்னன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஒன்லி என்னது இன்ஸ்டிடியூஷன் நேம் ஒண்ணா என்னது இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன். அப்ளிகன்ட் நேம் வில் ரிஃப்ளெக்ட் ஃபார் ஒன்லி இன்ஸ்டிடியூஷன். யாரோட நேம் என்ன இருக்காது இன்க்ளூட் ஆகணும்னா அது பேர் இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன். அந்த இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் NIRF என்ன பண்றாங்க அக்செப்ட் பண்றாங்க. சரிங்களா? அப்ளிகன்ட் நேம் வில் ரிஃப்ளெக்ட் ஃபார் ஒன்லி என்னது இண்டஸ்ட்ரியல். ஒன்லி என்னது இண்டஸ்ட்ரியல்னா அது பேர் என்னது இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன். ஓகேங்களா? சப்போஸ் இண்டிவிஜுவல் அப்ளிகன்ட்ஸ் வந்தா அது பேர் என்னது இண்டிவிஜுவல் பேட்டர்ன். இதுல இன்னொரு சிஸ்டம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம் என்னது லாஸ்ட் நேமோ ஏதோ ஒரு நேம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் போட்டு ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணலாம் போடலாம். அது பேர் போத் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் என்னது இண்டிவிஜுவல் பேட்டர்ன். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் அப்ளிகண்டா இருக்கும். எல்லாரும் காலேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க காலேஜ் நேம் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வர தேவையில்லை. காலேஜ் நேம் வந்தாலே போதும். ஆல்ரெடி என்ன சொன்னேன் ஆல் அப்ளிகன்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? அது எங்கேயோ ஒரு இடத்துல வந்தா போதும். அது போத் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் என்னது இண்டஸ்ட்ரியல் சரி இண்டிவிஜுவல் பேட்டர்ன். போத் இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்னது இண்டிவிஜுவல் பேட்டர்ன். போத் இன்ஸ்டிடியூட் அண்ட் என்னது இண்டிவிஜுவல் பேட்டர்ன். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஏரியா பப்ளிகேஷன் இடத்துல இது எல்லாமே நாம ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு ஸ்கேனிங் சிக்னேச்சர் நம்ம என்ன பண்ணணும் யார் சைன் பண்ணணும் ரூல் படி பேட்டர்ன் சிக்னேச்சர் ஆத்தரைஸ் ரிஜிஸ்டர்ட் பேட்டர்ன் ஏஜென்ட் தான் என்ன பண்ணணும். இப்போ ரெண்டு விதமா ஃபைல் பண்ணலாம். நேச்சுரல் பர்சன் ரியலி நேச்சுரல் பர்சன் ரியலி நாம நேச்சுரல் பர்சன். அப்புறம் ஸ்மால் என்டிட்டி அங்க கேட்கும் அந்த ஃபார்ம் இயர்லி பப்ளிகேஷன்ல அங்க நீ ஸ்டார்ட் அப்பா இல்ல ஸ்மால் என்டிட்டியா நீ ஃபைல் பண்ற பர்சன் வந்து நேச்சுரல் பர்சனா இல்ல ஸ்மால் என்டிட்டியா இல்ல லார்ஜ் என்டிட்டியா. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறைய என்ன பண்ணணும் காணும் அதுல கேட்கும். ஓகேங்களா? சோ அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? நீங்க இண்டிவிஜுவல் பேட்டர்னா என்ன பண்ணணும் நேச்சுரல் பர்சனை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்னா என்ன பண்ணணும் நம்ம இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே லார்ஜ் என்டிட்டி கிடையாது. எல்லாமே என்னது ஸ்மால் என்டிட்டி. நான் ஸ்டார்ட் அப் பண்ணா ஸ்டார்ட் அப்னு சூஸ் பண்ணணும். நான் ஸ்டார்ட் அப் பண்ணா ஸ்டார்ட் அப்னு சூஸ் பண்ணணும்.
இந்த ஸ்டார்ட் அப்னு வரும்போது இன்ஸ்டிடியூஷன் வரும்போது you have to submit for என்னது UGC norms படி நீங்க under the section 12A சப்மிட் பண்ணணும். அத நோட் பண்ணிக்கோங்க. அண்டர் உங்க AICTE மூலமா ஒரு UGC செக்ஷன்ல ஒரு ரெகக்னைஸ்ட் சர்டிபிகேட் என்ன பண்ணிருப்பாங்க கொடுத்திருப்பாங்க. அந்த சர்டிபிகேட் என்னது அண்டர் தி செக்ஷன் என்னது 12B சப்மிட் பண்ணனும். இல்லனா AICTE உடைய அப்ளிகேஷன் கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணனும் இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் கண்டிப்பா என்ன பண்ணனும் சப்மிட் பண்ணனும். அங்க ஃபார்ம் நம்பர் இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் ஃபார்ம் நம்பர் 28 மென்ஷன் பண்ண ஃபார்ம் நம்பர் 28 என்ன பண்ணனும் சப்மிட் பண்ணனும். அதுனா என்னதுன்னா இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் கொண்டானா அது ஃபார்ம் அந்த ஃபார்ம் number 28 with the UGC under the section 12B submit பண்ணனும் 12B submit பண்ணனும். otherwise unannounced sorry AICTE உடைய அப்ளிகேஷன் சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க காலேஜுக்கு அத சப்மிட் பண்ணனும். அது பிரின்சிபல் உடைய சிக்னேச்சரோ இல்லனா டைரக்டரோட சிக்னேச்சரோ இருக்கணும் இருந்திருக்கணும். அப்பதான் அந்த இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் அக்செப்ட் பண்ணுவான். இல்லனா இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்ன் கிடையாது. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன் என்ன சார் பண்ணுவாங்க அப்படினு கேட்டா MSB ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி என்ன பண்ணனும் சப்மிட் பண்ணனும். இல்லனா வேற எதனா லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் ஒரு லைசென்ஸ் நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா அந்த காப்பி சப்மிட் பண்ணாதான் இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன் அது என்னது இண்டஸ்ட்ரியல் பேட்டர்ன். இண்டிவிஜுவல் பேட்டர்ன் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணனும் சார் எதுவுமே தேவையில்லை. அவரோட அட்ரஸ் மட்டும் இருந்தாவே போதும். ஓகேங்களா? என்னோட உங்களுக்கு அது கிளியரா? சோ இது எல்லாமே ரெஜிஸ்டர்ட் பேட்டர்ன் ஏஜென்ட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம் ஃபார்ம் 1 ல என்ன பண்ணிருக்கோம் சிக்னேச்சர் போட்டுக்கணும். ஃபார்ம் 9 ல என்ன பண்ணிருக்கோம் அப்ப நேச்சுரல் பர்சன் வேற என்னது நேச்சுரல் பர்சன் அது மறந்துடாதீங்க. வேற என்னது நேச்சுரல் பர்சன். ஓகேங்களா? இங்க போட்டுருப்பாங்க பாருங்க we are natural person. இந்த நேச்சுரல் பர்சன்ல அத்தனை பேர் சைன் போடணுமான்னு கேட்டா 10 அப்ளிகன்ட் ஆட் பண்றீங்க 10 அப்ளிகன்ட் சைன் போடணுமா இல்ல ஃபர்ஸ்ட் அப்ளிகன்ட் சைன் போட்டாவே who is என்னது who is the first applicant who is the first applicant சைன் போட்டாவே போதும். ஓகேங்களா? சரி ஓகே. இத்தனை ஃபார்ம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றது டைம் ஆகும். ஃபார்ம் நம்பர் 18 ஒரு முறை காமிச்சறேன். ஒரு 5 ஃபார்ம் தான் எப்பவுமே ஃப்ரீக்வெண்டா வரும். ஃபார்ம் நம்பர் 18 ஓகேங்களா? டைம் ஆகுதுன்றாங்க. அத ஃபார்ம் நம்பர் 18 எப்படி இருக்குன்னு காமிச்சறேன். சோ இப்போ எப்படி சார் கிராண்ட் சர்டிபிகேட் வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? அந்த கிராண்ட் சர்டிபிகேட் பார்க்கறது ஆசையா இருக்கும் இல்லையா? ஹவ் டு டிராப் ஏ பேட் டைம் ஆச்சு. அந்த டிராப் காட்டலாம் பார்த்தேன். டைம் ஆச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த கிராண்ட் சர்டிபிகேட் மட்டும் பார்த்தலாம். எப்படி இருக்கு சார் இந்த கிராண்ட் சர்டிபிகேட் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். முதல்ல கிராண்ட் சர்டிபிகேட் இந்த கலர்ல தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? இப்பதான் கலர் என்ன இருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. உடனே அதை பார்த்து வீழ்ந்துறாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி கிராண்ட் சர்டிபிகேட் தான் முதல்ல என்ன பண்ணாங்க QR கோட் மூலமா கிரீன் கலர் கொடுத்திருந்தாங்க. பேட்டன் ரைட்ஸ்க்கு என்ன பண்ணாங்க எல்லோ கொடுத்திருந்தாங்க. அப்போ ஓரளவு பரவாயில்ல நல்லா இருந்தது. இப்போ என்ன பண்றாங்க ரெண்டுமே கலர் ஒரே மாதிரி கொடுத்திருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பேட்டன் ரைட்ஸ் சர்டிபிகேட் சொல்லிட்டு உங்க என்ன பண்ணிட்டாங்க மோல்ட் பண்ணிட்டாங்க. பேட்டன் ரைட்ஸ் வாங்குறது அவ்வளவு சுலபம் கிடையாது. இட் will take around என்னது 3 years ஆகும். மினிமம் என்னது 3 years ஆகும். ரெண்டுமே சேம் கலர்னால நீங்க என்ன பண்ணிட்டீங்க கன்ஃபியூஸ் ஆயிடு. பேட்டன் ரைட்ஸ் I got patent granted. I got என்னது patent granted. அது டிசைன் patent granted. அது பேர் என்னது டிசைன் patent. அது one of the services one of the இந்த மாதிரி அதுக்கு தான் சிமிலரா இல்லாம கொடுத்திருந்தான். திரும்ப எப்படி அமெண்ட்மென்ட் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. அடுத்த சர்டிபிகேட் இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சான். இதுதான் வாங்குறீங்க கரெக்ட்டா இல்லையா? இப்போ இங்க என்ன வரும்னா டிசைன் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல டிசைன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் போய் செக் பண்ணீங்கன்னா இந்த டிசைன் நம்பர்ல உங்களுக்கு என்ன ஆயிடும் ஆனா உங்க சர்டிபிகேட் வராது. உங்க மெயில் ஐடிக்கு மட்டும் தான் டிசைன் சர்டிபிகேட் பொறுத்த வரைக்கும் வெப்சைட்ல என்ன ஆகாது டாக்குமெண்ட்ஸ்ல உள்ள ஃபீட் பண்ண மாட்டான். பேட்டன் ரைட் சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணுவான் உள்ள ஃபீட் பண்ணுவான். ஆனா வெப்சைட்ல பார்க்கும்போது ஜர்னல் மட்டும் தான் டிசைனை பார்க்க முடியும். யாரோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் நான் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் போகும். நீங்க என்கிட்ட பவர் ஆஃப் அட்டைன் கொடுத்தா உங்க மெயில் ஐடி நான் கொடுக்கவே மாட்டேன். நான் தான் பவர் ஆஃப் அட்டைன் எடுத்துருக்கேன். அப்ப நானா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுவேன். அந்த மெயில் ஐடியில எனக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வரும். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் சென்ட் பண்ணுவேன். டிசைன் ஜர்னல் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் வெப்சைட்ல போயிட்டு எடுத்துக்கலாம். ஆனா பேட்டன் ரைட்ஸ் அப்படி இல்லை. அந்த சர்டிபிகேட் என்ன ஆகும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் உள்ளே ஆயிடும் வந்துடும். இந்த ரெண்டு சர்டிபிகேட் காட்டுறேன். இந்த டிசைன் நம்பரா இன்னொரு சர்டிபிகேட் மட்டும் காட்டிடுறேன் ஃபைனல். இது வரைக்கும் நாங்க 50 பேட்டன் ரைட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த அகாடமிக்கல்ல டிசைன் பேட்டன் ரைட்ஸ்.
ரெண்டுமே ஒரே கலர்ல இருக்கா? பேட்டன் கிராண்டட் சர்டிபிகேட் ஒரே கலர்ல இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அங்கதான் நீங்க படிக்கணும். பேட்டன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்றத படிக்கணும். பேட்டன் சர்டிபிகேட் அப்படின்னு மேல இருக்கும் பாருங்க. பேட்டன் சர்டிபிகேட், டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அப்படி இருக்கும். ரெண்டுமே சிமிலரா இருக்கா? முன்னாடி அப்படி இல்ல, ஓகேங்களா? இப்போ அப்படி இருக்கிறதுனால அது பேட்டன் கிராண்டட் சர்டிபிகேட் சொல்லிடுறாங்க. பேட்டன் கிராண்டட் சர்டிபிகேட் கிடையாது. டிசைன் பேட்டன் என்னது? கிராண்டட் சர்டிபிகேட். இந்த இண்டஸ்ட்ரியல் மூலமா நாங்க இது வரைக்கும் ஒரு 1000 பேட்டன் மேல ஃபைல் பண்ணிருப்போம், ஓகேங்களா? ஃப்ரீலான்சரா எல்லாமே பண்ணிருப்போம். இது வரைக்கும் 60 பேட்டன் கிராண்டட் வாங்கிருக்கோம். 60 பேட்டன் கிராண்டட் வாங்கிருக்கோம். ஆனா அந்த 60 பேட்டன் இண்டஸ்ட்ரியல் பீப்புள் தான் வாங்கிருக்கு, யாருமே இன்ஸ்டியூட் வாங்கல. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பீப்புளுக்கு தான் நாவல்டி என்ன இருக்கு, அதிகமா இருக்கு, ஓகேங்களா? அது ஈஸியா கிளைம் எங்கனால என்ன பண்ண முடியுது, எழுத முடியுது. இன்ஸ்டிடியூஷன் பீப்புளுக்கு வந்து நாவல்டி என்ன பண்ண முடியல, வரல. நீங்க தான் என்ன பண்ணணும், நாவல்டியை கொண்டு வரணும், ஓகேங்களா? அது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பேட்டன் கிராண்டட். நான் வாங்கின 60 பேர் இண்டஸ்ட்ரியல்னா இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ், இண்டஸ்ட்ரி நேம் இல்ல, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து ஒன் ஆஃப் தி அப்ளிகண்டா போட்டு என்ன பண்ணிருப்பாங்க. ஒன்னு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். மேடம் இருக்காங்க, கேட்டாங்க அதை எப்படி காட்டணும்னு. இதுதான் என்னுடைய டைட்டில்ஸ். மிஸ்டர் என்ன, நான் அப்ப டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணல. how many applicants போட்டிருக்கேன்? 12 applicants போட்டிருக்கேன். என்னோட டைட்டில் நேம் என்ன? டிசைன் ஆஃப் கோகனட் அஸ்க் ரிமூவல் வித் செல் கட்டர் அண்ட் ஸ்கிராப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, அப்ப நான் இண்டிவிஜுவல் டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் மூலமா ஃபைல் பண்ணேன். நான் ஃபைல் பண்ணேன், நான் இண்டிவிஜுவலா பண்ணேன் ஆஸ் an applicant, as an அப்ளிகண்டா ஃபைல் பண்ணேன். அப்ப இதோட காஸ்ட் நான் எவ்வளவு வித்தேன்னா, நான் ஃபர்ஸ்ட் பேட்டன் ஃபைல் பண்ணது வந்து எங்க இதுதான் ஃபர்ஸ்ட் 2020 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கேரியரே இதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேட்டன் என்னுடைய பேட்டன் தான் நான் ஃபைல் பண்ணேன். என்னோட காஸ்ட் வந்து 1,20,000 rupees அப்படியே நான் ப்ரொஃபஷனல் ஃபீயா வாங்கினேன். ஃபர்ஸ்ட் பேட்டன் ஃபைல் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் என்ன பண்ணேன், 10,000 அபவுட் 10,000 மேல வாங்கி ஃபைல் பண்ணி, அது இன்டர்நேஷனல் லெவலையும் ஃபைல் பண்ணேன், நேஷனல் லெவலையும் ஃபைல் பண்ணேன். இப்போ அண்டர் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு, ஹியரிங் ப்ராசஸ். இன்டர்நேஷனல் லெவல்னா இதுதான். ஸோ வைபோன்னு இருக்க மேல வைபோ பிசிடி இருக்குங்களா, இந்த மாதிரி தான் ஃபைல் பண்ணணும். இதான் என்னுடைய எக்யூப்மெண்ட், பார்த்துக்கோங்க. ஸோ செல் கட்டர் மேலே வந்து நியூமேட்டிக் சிஸ்டம் இருக்கும். அந்த நியூமேட்டிக் சிஸ்டம் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், பை யூசிங் சுழநாடு கண்ட்ரோல், கம்ப்ரஸர் தெரியும் இல்லையா, கம்ப்ரஸர் மூலிமா ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த டூல் வந்து என்ன கீழே வரும்போது ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும். ஸ்ட்ரிங்கேஜ் என்ன சுருங்கும், திரும்ப மேலே போகும்போது என்னது விரியும். அப்போ அஸ்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். அந்த அஸ்கை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவீங்க, கட்டருக்கு அது கீழே பாட்டம்ல வந்து கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு டேங்க் இருக்கு. அது இப்போ அப்போ வந்து பண்ணல, இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம். கட் பண்ண உடனே அதுக்கு நியூமேட்டிக் சிஸ்டம், அதுக்கு என்னது நியூமேட்டிக் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். கம்பல்சரி மூலியமா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் திருவறதுக்கு. அதை எடுத்து வந்து இதுக்கு ஒரு டேங்க் என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் இதோட எல்லா மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் மைலிஸ்டின். நம்ம என்னது மைலிஸ்டின் மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்கோம், மேடப் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் இப்போ வந்து 60,000 வந்துடும் எப்படி. ஸோ இது வந்து இப்போ என்னோட கம்பெனி நேம்ல நான் ஒரு பேட்டன் ஃபைல் பண்ணியிருக்கேன், NSKD டெக்னோ. அப்படின்னா இது என்ன பேட்டன், இண்டஸ்ட்ரியல் பேட்டன், இன்ஸ்டிடியூஷன் இல்லை. என் கம்பெனி நேம்னா இண்டஸ்ட்ரியல் பேட்டன். இப்போ நீங்க சப்போஸ் இன்ஸ்டிடியூஷன் பேட்டன் ஃபைல் பண்ணா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் பாருங்க, அதுதான் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் என்னது, அப்ப இன்ஸ்டிடியூஷன், இது இன்ஸ்டிடியூஷன் பேட்டன். ஸோ இங்க தான் awaiting for request for examination அப்படின்னா இவங்க request for examination என்ன பண்ணல, போகல. இங்க எல்லாமே கீழே காமிச்சிடும். இவங்க என்கிட்ட கேட்டது என்னன்னா பப்ளிகேஷன் மட்டும் போதும், இன்ஸ்டிடியூஷன் லெவல் என்ன பண்ணலாம் ஃபைல் பண்ணிக்கணும், எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க போதும். நாங்க
ஸோ அக்ரா ஜெயின் யூனிவர்சிட்டி. இப்போ இந்த ஸோ யூகே டிசைன் பேட்டர்ன்ன்றது நம்ம பண்ணலாம். யூகே டிசைன் பேட்டர்ன் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. யூகே டிசைன் பேட்டர்ன் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், யூகே டிசைன் பேட்டர்னை பொறுத்து பேட்டர்ன் ரைட்ஸ் தான் நம்மளுக்கு என்னது ஃபாரின்ல பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், பிசிடி வழியாக தான் வரணும். பிசிடி யூகே டிசைன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒன்று டயக்ராம் மட்டும் தான் சப்மிட் பண்ணுறோம். அப்புறம் யூகே டிசைன் பேட்டர்ன் சர்டிஃபிகேட் நம்ம என்ன பண்ணலாம், அந்த யூகே வெப்சைட்லேயே போய் என்ன பண்ணலாம். சரிங்களா? இது யூகே டிசைன் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இது ஒரு 10 யூகே ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறது வரைக்கும். இது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் தான் எங்க இருக்கு, யூகே இருக்கு. எங்க இருக்கு, யூகே. இதே மாதிரி சேம் டயக்ராம் தான் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டயக்ராம் மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டிடுறேன். எப்படி சப்மிட் பண்ணணும் டயக்ராம். இந்த மாதிரி ஜேர்னல் வெப்சைட்ல எவ்ரி ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும். நல்லா தெரிஞ்சுங்க. எவ்ரி ஃப்ரைடேவும் உங்க எப்பவுமே எவ்ரி ஃப்ரைடே 1 வீக் டைம் எடுத்துமா ஏன்னா ஒரு ஃப்ரைடே உங்களுக்கு என்ன within 45 டேஸ்ல பப்ளிஷ் ஆகும். இந்த மாதிரி ஜேர்னல் காப்பி வரும் உங்களுக்கு. இதான் ஜேர்னல் காப்பி. அந்த ஜேர்னல் காப்பில உங்களுக்கு ஜேர்னல் காப்பில மட்டும் தான் அப்ளிகன்ட் இன்வென்டரி டீடைல்ஸ் என்ன ஆகும் தெரியும். மற்ற எதுலயுமே என்ன ஆகாது. அப்ளிகன்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இதான் ஜேர்னல் காப்பி. இந்த மாதிரி ஜேர்னல் காப்பி என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுக்கணும். எந்த கன்சல்டன்சி அவங்க ஃபைல் பண்ணாலோ இந்த மாதிரி ஜேர்னல் காப்பி என்ன பண்ணணும், கொடுக்கணும். அந்த ஜேர்னல் காப்பில கீழே அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். எது மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்ஸ்ட்ராக்ட் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். எத்தனை கிளைம் எழுதுறீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் எவ்வளவு, நம்பர் ஆஃப் என்னது பேஜஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலா கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அது கிடைக்கல, டைம் வேறு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு. இப்போ எங்கள் காலேஜ் எங்கள் கம்பெனியில் எம்ஓஐ சைன் பண்ணோம்னா வாட் ஆர் த சர்வீசஸ் வி ஆர் ப்ரொவைடிங் அண்ட் காஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க மேடம். ப்ரொஃபஷனல் ஃபீ எவ்வளோ வாங்குறீங்கன்னு கேட்டாங்க. லாஸ்ட்டில் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐபிஆர் எம்ஓஐ சைனிங் வித் மை கம்பெனினா அது கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட் தான். டிஏடிஏ மட்டும் என்ன பண்ணணும், கொடுத்தா மட்டும் போதும். ஸ்பீக் அபவுட் அண்ட் ஐபிஆர்னா ஆன்லைன்னா 3000 rupees and offline என்னது 5000 rupees. IPR training classes to the faculty and students 25 hours per headக்கு வந்து 10000 rupees என்ன பண்றோம், கலெக்ட் பண்றோம். IPR செல் வந்து உங்க காலேஜில் உருவாக்கணும்னா கைட்லைன்ஸ் give for free of cost. TADA மட்டும் கொடுத்தா போதும். IPR hands on training கொடுக்கிறதுக்கு 9000 rupees 15 hours per head. Patent agent examination training classes-க்கு 35 hours 15000 rupees என்ன பண்றோம், கலெக்ட் பண்றோம். FDP IPR FDP வேணும்னா 1 day FDP வேணும்னா உங்களுக்கு வந்து 5000 rupees கலெக்ட் பண்றோம். IPR கான்ஃபரன்சஸ் 1 day வந்து பாத்தீங்கன்னா 5000 rupees கலெக்ட் பண்றோம். IPR ஒர்க்ஷாப்புக்கும் 1 day வேணும்னா 5000 rupees தான். IPR ஷார்ட் டைம் ட்ரைனிங் கிளாसेस ஒரு 3 days வந்து என்ன பண்ணணும், ஷார்ட் டைம் ட்ரைனிங் கிளாसेस கொடுக்கணும்னா 10000 rupees என்ன பண்றோம், 15 hours ஆஃப்லைன். IPR getting fund in MSME. ஒரு IPRல எத்தனை விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். IPR getting fund in MSME guidelines வந்து giving for என்னது free of cost. இப்போ பேட்டர்ன் டிராஃப்டிங் ஃபைலிங் மட்டும் நீங்க என்ன சார் சார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 15000 rupees. டியூரேஷன் டைம் என்னது 45 days. இன்ஸ்டிடியூஷன் பேட்டர்னுக்கு அதே 15000 rupees தான், சேம் காஸ்ட் தான் 45 days. அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேட்டர்னுக்கு அதே தான். சப்போஸ் பேட்டர்ன் கிராண்டட் வாங்குறதுக்கு எவ்வளவு சார் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா 75000 rupees வாங்குறோம். டியூரேஷன் டைம் என்னது 2.5 years அப்படின்னு போட்டிருக்கேன். பேட்டர்ன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபைல் பண்ணனும்னா என்ன சார், இப்போ நேஷனல் லெவல்ல சொன்னீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபைல் பண்ணா ஏற்கனவே 4500 rupees என்ன பண்றான், நம்ம இருந்து ஃபைலிங் ஃபீ வாங்கிடலாம். ஸோ 30000 rupees ஒன்லி ஃபார் என்னது பப்ளிகேஷன். இன்டர்நேஷனல் லெவல்ல பப்ளிஷ் பண்றதுக்கு 30000 rupees வாங்குறேன். இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி. டிசைன் ஃபைலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 15000 rupees சார்ஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும். தேங்க்யூ ஃபார் தி ஆர்டிஸ்ட். இப்போ டேங்கிள் பெயிண்டிங் தஞ்சாவூர் ஓவியம்
நான் வரைவே ஆர்டிஸ்ட் நான். அதை வந்து நான் பட்டன் ரைட்டர் வாங்க இன்டர்நேஷ்னல் லெவல் வாங்கணும்னா என்ன சார் ப்ரொசீஜர்ஸ்? பெயிண்டிங்ஸ் வந்து டிசைன் பேட்டர்ன் சரி மேடம் கேட்டு சொல்லுங்க. ஓகே I will ask my teams after the time. வாங்குனீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இது டிஃபரெண்டா கேட்டிருக்கீங்க. இது ட்ரெடிஷனல் ஆர்ட் இருக்கு அல்ல புளியங்கட்ட பசங்க ஆர்ட்னாவே காப்பிரைட்ஸ் தான் மேடம் வரும். ஆர்டிஸ்ட்னாவே காப்பிரைட்ஸ் தான் வரும். சரி ஓகேங்களா? காப்பிரைட்ஸ் தான் போடுவாங்க. அதுக்கு ஒரு மேனுவலா ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்க. ஒரு டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? போயட்ரி என்ன பண்ணணும்? ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். நான் கேட்டு சொல்றேன். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 25,000 rupees வாங்குறேன். டியூரேஷன் டைம் என்ன? 8 month. காப்பிரைட்ஸ் போர்ட் சர்வீஸ் இப்பதான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே என்ன பண்ணியாச்சு? போர்ட் சர்வீஸும் நாங்க 200% அஷூரன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்? வாங்கி தந்துருக்கோம். ஸோ ரிமைனிங் சர்வீஸ் பண்ணோம். இதனால என்ன பெனிஃபிட்ஸ் ஆஃப் த சர்வீசஸ் அப்படின்னு கேட்டா, நம்ம ஐபிஎஸ் செக்டர்ன்றது ஒரு பூமிங் செக்டர். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்தா பிளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். ஸோ 200% என்ன பண்ணுறோம்? பிளேஸ்மெண்ட் பண்ணி தரோம். இதுல என்னென்ன ஃபைண்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நினைச்சிருக்கோம். இதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பேட்டன்ட் ஏஜென்ட் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அது தப்பு. வித்தவுட் பேட்டன்ட் ஏஜென்டா இருந்தாலும் நீங்க டிராஃப்டிங் மட்டும் என்ன பண்ணலாம். அதுக்கு ஒரு என்ன பண்ணலாம்? பேட்டன்ட் சர்ச்சிங் ஒரு ஜாப். பேட்டன்ட் கிளைமிங் எழுதுறதுக்கு அதுக்கு தனியா ஒரு செக்டர். இப்போ நாம எப்படி ஒவ்வொரு டிவிஷன் வச்சிருக்கோம், அந்த மாதிரி ஐபிஎஸ் செக்டர்னு டிஃபரெண்ட் டிவிஷன் வச்சிருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பேட்டர்ன் அனலிஸ்ட், சீனியர் பேட்டர்ன் அனலிஸ்ட், லீட் பேட்டர்ன் அனலிஸ்ட், பேட்டர்ன் அசோசியேட், சீனியர் பேட்டர்ன் என்னது? அசோசியேட். ஓகேங்களா? பேட்டர்ன் கிளைமிங், பேட்டர்ன் என்னது? சர்ச்சிங், பேட்டர்ன் என்னது? டிராஃப்டிங். நம்பர் ஆஃப் ஃபார்ம் யூஸ் பண்றது அதுக்கு என்ன பண்றாங்க? தனி செக்டர் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொரு டிவிஷன். இந்த டிவிஷனுக்கு எல்லாமே என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஐபி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்ல ஐடி சேலரி பேக்கேஜா இருக்கும். அவ்வளவுதான். So now I conclude my session. I would like to thank your management and your principal and HOD and faculty members for giving me wonderful opportunity to deliver the IPR guest lecture at Srimati Indira Arts and Science College. Thank you very much. Now I invite Dr. B. Roja, Assistant Professor and Head, Department of Biotechnology, to propose a vote of thanks. Good evening everyone. It is my pleasure to deliver the vote of thanks for today's event. First, I would like to sincerely thank our resource person for joining us and sharing their valuable thoughts. We also extend our heartfelt thanks to our Secretary Ma'am, CEO Sir, Director Ma'am and Principal Ma'am for their visionary leadership, encouragement and unwavering support. My special thanks to the heads and directors, faculty members of various departments. Finally, I would express my thanks to the organizing members, event management, the webinar team, IT team. Once again, thank you all for being part of this wonderful day. Thank you all. Sorry for this. Any queries? 2 minutes time. Queries है ना? यार queries के टाइम है. Queries है ना? Those two phone locations.